எப்பொருள் ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. நேத்துக்கு வர ஒரு படம் அனுப்பிச்சிருந்த, ஒரு அறிவியல் படம். அது வந்து ஹைசன்பர்க் தியரி அனுப்பிச்சிருந்தேன். இது கூட ஒரு எலக்ட்ரான் சம்பந்தமா ஒரு படம் அனுப்பிச்சிருந்து பார்த்துருப்பீங்க. எலக்ட்ரான் சம்பந்தமா, எலக்ட்ரானுடைய ஆமா ஆர்பிட். பாத்தேங்க. அதுதான் அறிவியல். அதுல பாத்தீங்கன்னா, நம்ம பொதுவா நம்ம 3 படிச்சிருப்போம். பொதுவா நம்ம இயற்பியல் படிக்கிறப்போ அணுவை பத்தி எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துல எல்லாத்துக்கும் பொதுவா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க. அந்த மூணாவது சுற்று தான், அந்த மூணாவது வெளிவட்டம் தான் வந்து அவுட்டர் ஆர்பிட். அதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும். ரெண்டாவது ஆமா. பாத்தீங்கன்னா நியூட்ரான் இருக்கும். மூணாவது புள்ளி. மூணாவதுங்கிறது புள்ளி. புள்ளிங்கிறது புரோட்டான். புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ். புரோட்டானுங்கிறது பாசிட்டிவ். அது பாசிட்டிவ். பாசிட்டிவ் சார்ஜ். அப்புறம் நியூட்ரானுங்கிறது நியூட்ரல், அது எதுவுமே இல்லை, எதுக்கும் சேராதது. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அது நெகட்டிவ் சார்ஜ். வெளிவட்டம், எக்ஸ்டர்னல் ஆர்பிட். அது என்ன பண்ணுன்னா, அந்த அதிர்கின்ற பொழுது அது 4வது வட்டத்தை அது உருவாக்கும். இப்படி 5வது வட்டம் அது ஜம்ப்னு சொல்றாங்க. அது ஜம்ப் அல்லது தாவி போறது. அப்படி தாவி போகின்ற பொழுதுதான் எனர்ஜி உருவாகுதுன்னு சொல்றாங்க. குதிக்கிறப்பதான், வெட்டிக்கிளி குதிச்சு போறப்பதான் சக்தி உருவாகுங்கிற மாதிரி, அந்த ஆர்பிட், அந்த எலக்ட்ரான் மேலே அந்த ஆடுது. எலக்ட்ரான் ஆடுது, எலக்ட்ரான் அதிருதுங்கிறதுல அதுதான். அது எலக்ட்ரான் குதிச்சு குதிச்சு மேலே போகுது. குதிச்சு குதிச்சு மேலே, அதுதான் அந்த படம். ஆமா, அது ஆர்பிட் ஜம்ப் குதி ஆயிடுது. அப்படி ஜம்ப் ஆகும் பொழுதுதான் போட்டான் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சானுங்க. என்னது, அப்ப குதிக்கின்ற பொழுது மறைஞ்சிருக்கிறது வெளிவருது. அந்த படத்துல காட்டப்பட மாட்டாங்க. படத்துல காட்டப்பட்டு இருக்காது. ஏன்னா அது மறைபொருள், மறைந்திருக்கு. ஏன்னா அது அந்த அந்த எலக்ட்ரான், அந்த ஆர்பிட், அதுக்கு தான் ஃபைனல் ஆர்பிட் அல்லது செல் ஆர்பிட் அல்லது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் எலக்ட்ரான் ஜோடி ஜோடியா இருக்கா தனித்தனியா இருக்கான்னு கவுண்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரான் ஜோடியா இருக்கா தனியா இருக்கான்னு கவுண்ட் பண்ணுவாங்க. அது ஷெல்னு சொல்லுவாங்க. அவுட்டர் செல். என்னது, அவுட்டர் செல், அவுட்டர் ஆர்பிட், அவ்வளவுதான். இது நமக்கு தேவையில்லை. இது எதுக்கு இந்த நம்ம பாடத்துக்கு எதுக்கு சொல்றோம்னா, இந்த நமக்கு சக்தி வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சக்திங்கிறது எலக்ட்ரான் கிடையாது. எலக்ட்ரான் இடம் மாறுகின்ற பொழுது, இந்த குதிக்கின்ற பொழுது லெவல், கீழ இருந்து மேல, மேல இருந்து மேல, 4ல இருந்து 5, 5ல இருந்து 6, 6ல இருந்து 7, மறுபடி கீழே வருது, மறுபடி மேல போகுது, மறுபடி கீழே வருது. இப்படித்தான் சொல்றாங்க அதுல அந்த கதை. அருமையா இருக்கு அந்த கதை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தேவை சக்தி. சக்திங்கிறது போட்டான் தான் சக்தி, வேற ஒன்றும் கிடையாது. இந்த போட்டானுக்கு என்ன கிடையாது கேட்டீங்கன்னா, என்னென்ன ஆச்சரியமானு கேட்டீங்கன்னா, எடையற்றது. அதான் விஷயமே. அது மட்டுமல்ல, அந்த சக்திக்கு அப்புறம் அதுல மட்டும் ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா, அதுல நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது. அது ஒரு அந்த போட்டானுக்கு என்ன கிடையாது, நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் கிடையாது, சார்பு அற்றது. என்னது, சார்ஜ் இல்லாதது. ஆனா ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆற்றல் உடையது, பயங்கரமான ஆற்றல் உடையது. அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அதுக்கு எந்த பற்றும் இல்லாதனால எல்லாத்து மேலும் போய் சேருது. எந்த பற்றும் அது கிடையாது. எல்லாத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் சக்தி, உயிர் நல்ல உள்ளது, சக்தி. உயிரற்றது. உயிர் உள்ளது, உயிரற்றது, அனைத்துக்கும் சக்தி கொடுக்கக்கூடியது. அதுக்கு சாதி பத மேத மொழி கிளி பேதம் எதுவும் கிடையாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இதான் விஷயம். மற்றதுக்கெல்லாம் பற்று இருக்கு, அதுக்கு பற்றே கிடையாது. சக்திக்கு பற்றே இல்லை. சக்திக்கு எந்த விதமான பற்றும் கிடையாது. சக்திக்கு எந்த வித பட்ஸும் கிடையாது. அதே மாதிரிதான் நமக்கு எந்த விதமான பற்று இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இயற்கையிலே பற்று இயற்கையே சக்தி தான் பற்று இல்லாதது. பற்று இருக்கிறது அத்தனை ஆபத்து. பற்று இருக்கிறது அத்தனையும் ஆபத்து. எது மேல நீ பற்று வைக்கிறாயோ அதுல இருந்து ஆபத்து உண்டாயிருந்த அர்த்தம். இயற்கையில இப்படி ஒரு சக்தி இருக்குது பாருங்க. அது ரொம்ப ஆழமா, இந்த போட்டானை மட்டும் படிங்க. அதுல எந்த நெகட்டிவ் சார்ஜ் கிடையாது, பாசிட்டிவ். அது ஒரு சக்தி பொட்டலம். எனக்கு சொல்றேன், எனர்ஜி பாக்கெட் அப்படின்னு தான் சொல்றான். போட்டான் இஸ் எ எனர்ஜி பாக்கெட். தேர் இஸ் நோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், ஒன்லி எனர்ஜி பாக்கெட், அவ்வளவு. அதுக்கு மேல எந்த விளக்கமும் கிடையாது. ஆனா ஒளிக்கு நிகரான வேகத்துல பயணம் செய்யுது. ஒளிக்கு நிகரான வேகத்தில் பயணம் செய்கிறது.
ஆமா. அவ்வளவுதான். 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு செகண்ட். ஆமா, ஒளி எந்த மாதிரி போகுதோ அதுக்கு நிகரான வேகம். லைட்டுன்னு ஒண்ணு இருக்குது, லைட்டுக்குள்ள ஃபோட்டான்னு ஒண்ணு இருக்கு, அதான் விஷயமே. அதுவுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் தான். அது வந்து அந்த எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிறப்போ ஃபோட்டான். அதனாலதான் சூரியன்ல இருந்து ஃபோட்டான் வருதுன்னு சொல்றாங்க. சூரியன்ல இருந்து எலக்ட்ரான் வருதுன்னு யாரும் சொல்ல முடியாது. சொன்னா முட்டாள்னு அர்த்தம். சொல்ல மாட்டாங்க. என்னது? ம். ம். ஓகே. ஒளி துகள். அப்ப அது நம்ம கூர் நம்ம உடல்லயும் பயோஃபோட்டான்ஸ் கிரியேட் ஆகுது. அதைத்தான் அந்த சொல்றேன். அங்கதான் திரும்பி வர்றேன். அங்கதான் இந்த ஃபோட்டான் வந்து ரொம்ப அந்த ஃபோட்டான் தான் வந்து எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது. அதாவது தொடர்பு வச்சுக்கிறதுங்கிறேன். இப்ப ஃபோட்டான் நம்ம இப்ப கொஞ்ச நாள் போனா என்ன சொல்ல தெரியுமா? இப்ப என்ன சொல்லுவானுங்க பாரு. இப்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பயோஃபோட்டானுங்கிறது, அதாவது இது ரெண்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டு உயிர் உள்ளது, உயிரற்றது, அவ்வளவுதான். உயிர் உள்ளதை பற்றி நீ ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அது தானாவே அது உயிர் உள்ளதுக்கும் பொருந்தும். அவ்வளவுதான். போட்டாலை பத்தி ஆரம்பிச்சீங்கன்னா கூட பயோ போட்டுக்குங்க. என்னது என்ன சேர்த்துக்கிறீங்க? பயோன்னு சேர்த்துக்கிறீங்க, பயோ போட்டாங்க. அவ்வளவுதான். கிராவிட்டின்னு கேட்டீங்க, கிராவிட்டின்னு போட்டீங்கன்னா பயோ கிராவிட்டின்னு போட்டுக்க வேண்டியதுதான். ம். அப்போ உடம்புக்கு கிராவிட்டி என்ன? அது அப்படி இப்படித்தான் கேட்டு. கெமிஸ்ட்ரியா? பயோ கெமிஸ்ட்ரி. பிசிக்ஸா? பயோ பிசிக்ஸ். பயாலஜியா? பயோ பயாலஜி. இப்படி போட்டே போக வேண்டியது. இப்படி முன்னாடி சேர்த்திக்கிங்க. முன்னாடி சேர்த்துக்க வேண்டியது. அப்படி சேர்த்துட்டே போனீங்கன்னா சரியா வந்துடும். ஏன்னா மனிதன் தானே ஆராய்ச்சி பண்றான். அப்ப மனிதனுக்குள்ள அது இருக்குதே இல்லையா? ஆமா. நெகட்டிவ், நம்ம உடம்பு நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? பாசிட்டிவ் சார்ஜ் இல்லையா? எல்லாம் இருக்கு. செல்லுன்னு வந்துட்டாவே ஆட்டேன்னு வந்துட்டா எல்லாம் பலி. நம்ம உடம்பு செல்லால் ஆனது, அணுக்களால் ஆனோம்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது அப்போ உயிர் உள்ள செல்லு, அது உயிரற்ற செல். கரெக்டா அப்படி மறுபடியும் வரும். ஒரு மரக்கட்டைக்கு வந்து உயிரற்ற செல்லும் வைங்க. மரக்கட்டை வந்து உயிரற்ற செல்லும் வைங்க. மனிதனை வந்து உயிருள்ள செல்லும் வைங்க. வணக்கம். இப்ப மரக்கட்டை மரக்கட்டை வணக்கம். மரக்கட்டை உயிரற்ற செல்லு, மனிதன் உயிருள்ள செல்லு. இவ்வளவுதான் வித்தியாசம். அது டெட் செல்லு. ஆனா டெட் செல்லை வைத்துக்கொண்டு வாழுகின்ற மனிதனை புரிந்து கொள்ள முடியாது. ம். அதனாலதான் இந்த இறந்து விட்ட தவளையவே ஆராய்ச்சி பண்ணி நம்ம மனுஷனை கண்டுபிடிக்க முடியாது. செத்துப்போன தவளையும் செத்துப்போன மனிதனையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி மனிதன் டெட் செல் நீங்க சுட்டரிக்கப்பட்ட சாம்பலை வச்சு என்ன பண்ண போறீங்க? உரமா போடலாமே தவிர வேற எதுக்கு ஆகாது. ஆனா ஒண்ணு, அது துகளா, அது ரொம்ப ரொம்ப ஆழமா நம்ம போக தேவையில்லை. எப்பவுமே ஒரு நாணவ துகளா மாறுச்சுன்னா உயிருள்ள பொருளா மாறிடும். நாணவ துகளா மாற 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 அது உயிர் பொருளா மாறிடும். ஜட பொருள் தான் உயிர் பொருளா மாறும். உயிர் பொருள் ஜட பொருளா மாறும். இவ்வளவுதான் விஷயமே. ஜடப்பொருள் தான் உயிர் பொருளா மாறும். இந்த உயிர் பொருள் தான் ஜட பொருளா மாறும். ஆனா சிதைக்கப்பட்டு 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 அந்த நுண்துகளாக மாறுகின்றப்ப அது உயிரா மாறிடும். அப்புறம் அதுக்கு எங்க அது கட்டமைப்பு வேணும் இல்ல? அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும், உடலமைப்பு வேணும். அதை எடுத்து வளரணும். இப்படி எல்லாம் இருக்குல்ல. அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு தான் மாறி மாறி, அது உயிரற்ற பொருள், உயிருள்ள பொருள். இது செதஞ்சு 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 செதஞ்சுதான் இதுக்குள்ளதான் நடக்கணும். வேற எதுவும் வந்து வர முடியாது. மூணாவது பொருளுக்கு இடமே கிடையாது. எல்லாம் கூட்டு தொகுப்பு தான். எல்லாம் சைபர் ஒண்ணுதான். எல்லாம் கூட்டு தொகுப்பு தான். எங்க போனாலும் இதுதான் இருக்கு. இப்ப இந்த அனுபவத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கிறோம். 9வது பாடம். ரொம்ப பெரிய பாடம், 9வது பாடம். 90 அதை பத்தி கொஞ்சம் ஐயா, அந்த ஆ, ஃபாஸ்டிங் சொல்லுங்க. இருக்கிறப்போ பயோஃபோட்டான்ஸ் நான் பார்த்தேன். அதை கூகுள் பண்ணி பார்த்தப்போ சேஞ்சஸ் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி டியூரிங் ஃபாஸ்டிங் மைட் இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோஃபோட்டான்ஸ் போட்டிருக்கு. ஆ, அதாவது ஃபாஸ்டிங் இருக்கப்போ வந்து அந்த பயோஃபோட்டான்ஸோடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி வந்து மாறுது அப்படின்னு. ஆமா ஆமா, அதைத்தான். இதுல எல்லாமே தொடர்பட்டுக்குது. அதனாலதான் 2016 நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி ஒரே வரியில சொல்றாரு, நீங்க அடிக்கடி நோன்பு இருங்கிறாரு. அடிக்கடி நோன்பு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்து வளருங்கிறாரு, புற்றுநோய் கொன்று விடலாம்ங்கிறாரு. ஆனா யாரும் அதை செய்யற மாதிரி தெரியல. அது நோபல் பரிசு அது ஏன்னா குருகுல கல்வி இங்கதான் தமிழ்நாட்டுல இருந்து தான் போகன்றது, ஒரு வழியே கிடையாது. அவரு அவரு ஜப்பான்ல இருந்து சொல்றாரு, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சொல்றாரு. ரெண்டும் ஒண்ணுதான். என்னது? ஜப்பான்ல இருந்து சொல்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சொல்றோம். அல்ல ஒண்ணுதான். எதிர் இடத்துல இருந்து சொல்லணும் இல்ல.
அமெரிக்காக்காரன் அமெரிக்கால இருந்து சொல்லுவான், ஜப்பான்காரன் ஜப்பான்ல சொல்லுவான், தமிழ்நாட்டுக்காரன் எங்க இருந்து சொல்லுவான். தமிழ்நாட்டுல இருந்து. ஆமா, அவனும் எழுதுறான், நாமளும் எழுதுறான், அவனும் புத்தகம் போடுறான், நாமளும் ஆராய்ச்சி பண்றான். அவன் பயிற்சி கொடுக்கறத நம்ம பயிற்சி கொடுக்குறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். இது நாம தான் ஜெயிக்கிறோன்னு நம்ம மனிதர்கள் அதை கத்துக்கிறோம், அவ்வளவுதான். இது ஜெயிக்கிறான் அப்படிங்கறத மனிதர்கள் கற்றுக்கொண்டு அவங்களுக்கு சொல்லித் தரணும். நம்ம பெரும்பான்மை வரணும். ஒண்ணும் இல்லை, 1 கோடி பேராவது இந்தியா உலகம் பூரா வரணும். இப்பதான் ஒரு இதனால நமக்கு ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லாரும் எடுத்துட்டு போயிடணும். நீங்க வந்து எல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாரும் குறைஞ்சபட்சம் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. குறைஞ்சபட்சம் புத்தகத்தை வாங்கி படிங்க. சந்தேகம் இருந்தா எல்லாரும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். உங்களுக்கு எப்போ உங்களுக்கு தைரியம் துணிச்சல் வருதோ இந்த புத்தகத்தை வச்சு பேசுங்க. யாரும் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஆதாரத்தை வச்சு பேசுங்க. என்னது அதான் நம்ம ஆதாரத்தை வச்சிருக்கிறோம். பல நூல்கள் இருக்கிற கருத்துக்களை உள்ள போட்டாச்சு. ஒரு முறைக்கு 1000 முறை படிங்க. தைரியமா பேசுங்க. நான் பேசுறேன்ல, லூசுக்கு ஏதாவது லூசுன்னு சொல்லிட்டு தான் இருப்பான். அது வேற. அறிவாளிகள் லூசு அறிவாளிகள் கூட முட்டாலும் சொல்லுவாங்க. அதை பத்தி அப்படி அப்படி இருந்தா தான் சரியான வழியில் போறோம்னு அர்த்தம். நம்மள யாராவது சில பேர் குறை சொல்லணும், அப்பதான் கரெக்ட். என்னது யாராவது குறை செஞ்சா கரெக்ட். ஆமா ஆமா, சரி. பைத்தியக்காரன் சொல்ற ரொம்ப நல்லது. கரெக்டா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா அதுவும் வந்து குறை சொல்றதுக்கான வழி. அது அப்படித்தான் பற்றும் அவங்க மனசு பற்று. அது என்ன கெடுதல் வந்துருச்சு அவங்க வந்து ஒண்ணும் இல்ல. இதை வந்து காலையில வந்து நீரை குடிச்சு சாயங்காலம் ஒருவேளை கீரை சாப்பிட்டு எவன் செத்து போறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் ஆக மாட்டான். அதுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையாலுமே அசுத்தம் சேராது இருக்கணும். அசுத்தம் சேராத உணவை திங்க அப்ப பாருங்க, எல்லாம் பல்லு போய் சொல்லு போய் நாத்தம் எழுப்பி நாற்றம் வாய் வர பிணவாடி அடிக்குது. எவனாச்சும் சிந்திக்கிறான்னு பாரு, கோபம் தான் வருது. நானும் அப்படித்தான் முட்டாளா இருந்தவன் தான். யாருக்கு தெரியும். நல்ல வேலை குருட்டடியே இயற்கை கூட மாறிட்டேன். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தாக்கத்துல இயற்கை மாறிடுச்சு. யாருமே சிபாரிசு பண்ணவே இல்லை. சமையல் கட்டுல இருந்து வெளியே வரணும். சமையல் கட்டு வெளியே வரணும்னா இயற்கை உணவு ஒண்ணு இருக்கா? அப்பதான் அப்புறம் நல்ல வேலை எங்க ஊர்லயே 35 வருஷத்துக்கு கூட இயற்கை உணவுல வந்துருச்சு. வைத்தியம்லாம் இருந்தது, இயற்கை வைத்தியம். எங்க ஊர் நிறைய வைத்தியர்கள் இருந்தாங்க. எக்கச்சக்கமான வைத்திய சித்தவர்த்தர் இருந்தாங்க. சித்த மருத்துவர்கள் ஏராளமா இருந்தாங்க. நானே சித்த மருத்துவர்கள் ஆர்வம் உடையவன் தான். 10 அதாவது 20 வயசு 21 வயசுல சித்த மருத்துவத்தை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி நிறைய நூல்கள் வாங்கி படிச்சுட்டு அப்புறம் அந்த சும்மா எருக்கலாந்தலை போடுறது, நொச்சித்தலை தேடுறது, எருக்கலாந்தலை தேடுறது, ஏதாவது ஒண்ணு பண்றது, அது காய்ச்சி பார்க்கறது. ஆனா இந்த உணவு திங்கிறதுனால அது உடம்பு வந்து நல்லாகிறதுல தெரியவே இல்லை. கொஞ்சம் கூட 19 20 வயசுல ஒண்ணுமே தெரியாது. அதாவது இந்த திங்கிறதுக்கும் இது வைத்தியம் பண்றதுக்கு சம்மந்தமே இல்லை. திங்காம இருந்தா தான் வேலை செய்யுதுன்னு தெரியவே இல்லை. கொஞ்சம் கூட திங்கிறதுல முக்கியமா இருக்குமா. கால் தரிசனம் இட்லி தின்னு, தோசை தின்னு, பூரி தின்னு, பொங்கல் தின்னு, இப்படித்தானே திப்போமே தவிர இதே தின விட்டு மருந்து திங்கிற அப்புறம் தான் ஏன்டா இது வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப சிறுசுல இருந்தாலும் ஒரு சரியான விளக்கம். ஏன்னா எல்லாருமே தின்னி பண்றாரா? எல்லாருமே எல்லாம் தின்னி எல்லாம் வைத்தியரு பூரா தொப்பை போட்டு உட்காந்துருக்காரு. எல்லா வைத்தியரும் யானைக்குட்டி மாதிரி இருக்கானுங்க. அவனுக்கு எப்படி வைத்தியம் தெரியும்? அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனா வைத்தியம் சிறந்ததுன்னு பானுங்க. ஆனா அவனதான் நோயில் செத்து போறான். அவனே நோய் வந்து தான் சாகுது. இப்போ கவர்மெண்ட் வந்து சித்த வைத்தியத்துக்கும் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் மாதிரி பண்ணி சித்த வைத்தியர் ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருக்காங்க. எல்லாம் நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. இப்ப சித்த வைத்தியர்கள் வந்து ஸ்டெத்தஸ்கோப் வச்சிருக்காங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. அது மாத்திரை வடிவத்தில் கொண்டு வந்துட்டாங்க. மாத்திரை வடிவ டை அடிச்சு, அதாவது மிஷின்ல போட்டு டை போட்டு கொட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்பெல்லாம் கையில உருட்டிட்டு இருந்தாங்க. எல்லாம் கையில உருட்டிட்டு இருந்தாங்க, மிஷின் போட்டாங்க. அதெல்லாம் சரிதா? என்ன ஆரோக்கியத்தை கொடுப்ப நீ பூரி திங்க போட்டு குழங்கு போட்டு. ஏயா சுத்தம். தமிழ் வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தமிழ் வந்து வேர்ச்சியுள்ள அடிப்படையாக கொண்டது. அதான் பெரிய பெரிய ஒரு ஆராய்ச்சிக்குரியது. அதனால ஆணித்தனமா இருக்கணுங்கிறதுக்காக இப்ப திருவள்ளுவர் வந்து பாத்தீங்கன்னா 942 மருந்து என வேண்டாமும் யாக்கைக்கு அருந்தியது அற்றதுன்னு போட்டுதுங்கிறாரு. அருந்ததுன்னா பல பொருள் இருக்கு. அருந்துதல்னா சாப்பிடுதல் ஒரு பொருள் இருக்கு. அருந்துதல்னா குடித்தல் ஒரு பொருள் இருக்கு. சுவைத்தல் இப்படி நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த நீங்க அருந்துதல் ஆராய்ச்சி இப்படி பாத்தீங்கன்னா அருவமா இருக்கிற பொருளை அருந்துதல்னு அர்த்தம். தண்ணிக்கு தண்ணிக்கு வந்து காற்று அரூபம், தண்ணீர் அரூபம்.
தண்ணீருக்கு வடிவம் கிடையாது, தண்ணீருக்கு வடிவம் இல்லை. ஆமா. டைமென்ஷனே கிடையாது அதுக்கு. அதைத்தான் வள்ளுவர் அருந்த சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, அருந்தினால் அருந்தினால் அது உடலை விட்டு நீங்க விட வேண்டும், முழுமையாக நீங்க விட வேண்டும். நீங்க காப்பி குடிச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, காப்பி குடிக்கிறீங்க, தேநீர் குடிக்கிறீங்க, அது பழச்சாறு சாப்பிடுறீங்க, அது முழுமையா அற்று போகுமா? போகாது. காப்பி குடிச்சா முழுமையா அற்று போகும். நான் கேட்கறேன், காப்பி குடிச்சா இப்ப நேரடியா வர்றேன், காப்பி குடிச்சா முழுமையா அற்று போகுமா உடலை விட்டு? போகாது. ஏன்? அதோட இதெல்லாம் தண்ணீர் வந்து என்பது வேற, கொஞ்சம் காப்பி மினரல்ஸ் என்பது எல்லாம் வேறு. ஒட்டிக்கும். ஆ? அது அதுல கொஞ்சம் மினரல்ஸ் அந்த இதெல்லாம் வந்து ஒட்டிக்கும். எதுல கலந்துரும்? பால்ல இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாமே வந்து பிளட்ல குடல்ல வந்துட்டு தேங்கிடுங்க. நேரடியா பிளட்ல சொல்றதுக்கு பிளட்ல பதில் கலக்கும். சொல்லுங்க. நேரடியா எதுல கலக்கும்? நேரடியா எதுல கலக்கும்? பிளட்ல, முதல்ல எதுல கலக்கும்? ரத்தத்துல அதுதான். ரத்தத்துல அதை சொல்லி பழகுங்க எல்லாரும். எல்லாரும் அதைத்தான் முதல்ல சொல்லணும். மத்த நீங்க சொல்றதெல்லாம் குடல்ல கலக்குது, கண்டையில கலக்குது, இதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நீங்க சொல்றது எதை கெடுக்கும்? கெடுக்கும், ரத்தத்தை. ரத்தத்தை கெடுக்கும். இதுல இருந்து யாரும் மாறக்கூடாது. மாறினீங்கன்னா அப்புறம் உங்களை முட்டாள் ஆக்கிடுவாங்க. உன்னை என்ன ஆக்கிடுவாங்க? முட்டாள் பட்ட கெட்டியே குத்திடுவாங்க. ஆக்கிடுவாங்க. முட்டாள் பட்ட கெட்டியே குத்திடுவாங்க. ரத்தம் கெட்டு போகும்படான்னு சொல்லி பழகணும். என்னது? ரத்தம் கெட்டு போயிடும். இப்ப நீங்க உடல் சரியில்லைன்னு ஆராய்ச்சி பண்றாங்க. முதல்ல எதை ஆராய்ச்சி பண்றாங்க தெரியுமா? உங்களுக்கு உடம்பு கெட்டு போச்சுன்னா முதல்ல எதை ஆராய்ச்சி பண்றாங்க? ரத்தத்தை. பிளட் தான். ஏப்பா நீங்க சொல்ற மாதிரி கொழுப்பு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே? அங்கதான் யோசிக்கணும். கொழுப்பு யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. திண்டுக்கல் அது கொழுப்பு ஆராய்ச்சி மாட்டாங்க. முதல்ல ரத்தத்தை எப்ப ஆராய்ச்சி பண்றீங்க? எல்லாரும் எந்த நாட்டுல கூட ரத்தம் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அப்ப புரிஞ்சு போச்சா எந்த அளவுக்கு? அதுதான் முதல்ல கெட்டு போறது. இப்ப பால் குடிச்சா எது கெட்டு போகும் சொல்லுங்க? இப்ப நேரடி சொல்லுங்க, பால் குடிச்சா எது கெட்டு போகும்? ரத்தம் கெட்டு போகும். காப்பி குடிச்சா எது கெட்டு போகும்? ரத்தம் தூய்மையாகும். பால் குடிச்சா ரத்தம் கெட்டு போகு, காப்பி குடிச்சா ரத்தம் கெட்டு போகு, ரத்தம் கெட்டு தூய்மையாகும். எது தூய்மையாக? எது குடிச்சா தூய்மையாகும்? காற்றுன்னு நினைச்சேன். காற்று குடிக்கிறது இல்லையே, காற்று உள்ள அருந்துதல் இங்க எல்லாம் வருது. பிரச்சனை அருந்து எங்கேயோ மாறுறீங்க. அதுதான் எல்லாருமே வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுல சுய சிந்தனை கிடையாதுங்கிறது இப்பதான் தெரியுது நமக்கு. இப்பதானே வாங்கியிருக்கீங்க, இன்னும் மரம் நட்டி உழுக முடியல. இனிமேல் அதுக்கெல்லாம் பிரச்சனை வந்துரு, அப்புறம் சலிப்பு வந்துரு, அல்ல விட்டு போட்டு ஓடிடுவான். இப்ப என் கூட படிச்ச போற என்ன கேட்டீங்கன்னா, சலிப்பு வந்துட்டு ஓடிடுறான். தெரியும் எனக்கு. ஒருத்தங்கோடு பயணிக்கிறது இல்லை. நீங்களே எத்தனை நாளைக்கு என்னோட பயணிக்க போறேன்னு அதுவும் தெரியல. ஆர்வ கோளாறுனால பண்ணிட்டு இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு நீட்டிக்குன்னு போக போகதான் தெரியும். சும்மா கதை விடுவாங்க எல்லாருமே. எனக்கு தெரியும், ஒருத்தங்க கூட என்னோட இல்லை. தைரியமா அதாவது நீங்களா ஆசிரியரா, இப்ப நான் ஆசிரியரா இருக்கிறேங்கிறனாலதான் நான் பேசுறேன். நான் எனக்கு ஆசிரியரா இருக்கிறேன், எனக்கு நான் வைத்தியம் பண்றேன். என்னமோ யாருக்கா எப்படி அடிச்சு விடுவேமே, 25 வருஷம் பண்றேன். இது ரொம்ப ஈஸியா இருக்குது. இது மத்தியில நேர்ல போய் சந்திச்சு ஊரை சுத்தி பட்ட பாடு இருக்கு. ஊரெல்லாம் போய் சுத்துறது, அங்க போய் கத்துறது. இனிமேல் ஜென்மத்துக்கு அது நல்லா அனுபவம் வந்துருச்சு. இனிமேல் வீட்டை விட்டு அதாவது ஊரா போய் சொல்லி கொடுக்கறது. இடையில கொஞ்சம் அந்த விளம்பரம் ஒண்ணு வந்துச்சு. அது எது கேட்டீங்கன்னா, ரெண்டு தொலைக்காட்சியில் பேசினேன். அதனால அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா, அந்த 25 வருஷமா செய்யாத வேலை, 23 வருஷமா செய்யாத வேலை இந்த ஒரு தடவை பண்ணினேன். 24ல பண்ணினேன். நல்ல எல்லாத்தையும் ஒரு தமிழ்நாடு ஒரு சுத்தி வந்து டக்குன்னு உட்காந்துட்டு அப்புறம் தான் இந்த இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது, இங்க இருந்த இடத்துல போலாமே. இப்ப நினைச்சே இங்க இருந்து பேசுறமே, இது எவ்வளவு பெரிய வசதி. இது வந்து எனக்கு கொஞ்சம் அறிவு வரவே இல்லை, அந்த சிந்தனை வரவே இல்லை. இந்த கூகுள் மீட் வந்து இன்னைக்கு 7-8 வருஷம் ஆச்சு. கூகுள் மீட் வந்து 7-8 வருஷம் ஆச்சு. அப்புறம் அதுக்கு போட்டியா ஜூமின்னு ஒரு தனியார் வந்தான். அது என்ன பண்ணேன். அது அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உள்வாங்க முடியல. எல்லாத்த கூட தினமும் பேசலாங்கிற எண்ணம் வரல. இதுக்கு வந்து வாட்ஸ்அப்ல பேசுற பண்ணாலும் கூட ஒரு குழுவா உட்கார்ந்து பேசலைங்கிற எண்ணமே இந்த 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தது. அப்புறம் நம்ம நண்பர்லாம் 2 மாணவர்லாம் சொல்லாங்க, அமெரிக்கால இருக்க 2-3, ஏன் நீங்க கூகுள் மீட் பண்ணலாமே. நாங்க அப்போ மண்டையில் உள்வாங்கவே இல்லை. அப்படித்தான் இப்ப பாத்தீங்கன்னா புத்தகத்தை காட்டி இப்பவே பேசி இப்பவே விளக்கம் சொல்லி உடனே முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பா. பாப்பா நேர்ல போய் நாய் மாதிரி அலைஞ்சு அட்டழங்கப்பா அதுக்கு பட்ட கஷ்டம். தூக்கிட்டு போறது, புத்தகத்தை வேற 20 ஒரு புத்தகமா 1/4 கிலோ, 20 புத்தகத்தையும் தூக்கிட்டு, பையையும் தூக்கிட்டு, செமையையும் தூக்கிட்டு, அடப்பா பட்ட பாடு.
ஆமாங்கய்யா நான் சொல்றது பார்த்தேன். ஆ? நம்ம பார்த்தோமே, நான் வந்த போது கூட பை ஃபுல்லா திங்ஸ் வச்சிருந்தேங்க. ஆமா அது அப்படியே ஒரு 2 பொதி மூட்டை மாதிரி சுமந்துக்கிட்டு. ஆமா கொடுமை கொடுமை கொடுமை. இது 25 வருஷமா இந்த முட்டாள்தனம் பண்ணி அது பண்ண அது முட்டாள்தனம் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சா தானே செய்வோம். இப்ப என்னாச்சு, இருந்த இடத்துல அனுப்பிச்சிட்டு போ, 10 புத்தகம் நேரம் கொண்டு போய் கொடுக்கணும், அது பாட்டு போயிட்டே இருக்குது. இப்ப புத்தகம் வாங்க வைக்கணும், எல்லாருமே அவரோட 100 புத்தகத்தை வாழ்க்கை உங்களுக்கு உங்களுக்கு வந்து எப்போ நீங்க நினைக்கிறது புத்தகம் இல்லாம எங்கேயும் போகக்கூடாது. புத்தகமோட போய் பொழுதுபோக்கு இடைவெளி கிடையாது. இடைவெளி நேரத்தை தவிர உங்களுக்கு இடைவெளி நேரம் வேற ஏதாவது இந்த புத்தகத்தை தவிர வேற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் கையில் உங்களுக்கு புத்தகம் இருந்தால் தான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். புத்தகம், காணொலி, பேசுறது, விவாதம் பண்றது, குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுகளாவது, குறைஞ்சபட்சம் 12 ஆண்டுகளாவது பயணம் செய்யணும். சாதாரண விஷயம் அல்ல. 12 ஆண்டுகளாவது நீங்க ஆசிரியரோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் எதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். என்னது 12 கொஞ்சம் ஆண்டுகளாகுது. ம். தத்துவ ரீதியா 12 வைத்தியம் பார்க்கறது என்பது வேற. நிறைய பேர் வைத்தியம் பார்க்கல. எங்கிட்ட 90 பேர் இப்ப இல்லை. எங்கிட்ட வைத்தியம் பார்த்துங்க அத்தனை பேர் யாருமே இல்லை. எங்கிட்ட வைத்தியம் பார்த்து நன்மை அடைந்தவங்க 100க்கு 99 பேர் இல்லை 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 இல்லை. சரியா? அப்ப யாருமே ஒன்னும் ஆசிரியரா உருவாகலைங்க. படிக்க வரலைங்க. என்னங்கய்யா? அப்ப யாருமே ஒன்னும் ஆசிரியரா உருவாகல இல்லையா? அது யோகிதையா இன்னும் யாருக்கு வரல. இன்னும் அவங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு தைரியம் இல்லை, அல்லது தொடர்ந்து ஆசிரியரை வளர்க்கணும் எண்ணம் இல்லை, யாருக்கும் கிடையாது. அப்ப உனக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப நீயும் வீணா போயிடும். அவ்வளவுதான். இப்ப நம்ம முறையா சொல்லிக் கொடுக்கணும். எது பொருள் வருது, நான் பொருள் இதன் மூலம் பொருளீட்டு நினைச்சிருந்தேன்னா இது பொருளீட்டுற மாதிரிலாம் இது சொல்லி 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 அப்புறம் நானே சொல்லி சொல்லி சொல்லித்தான் நானே ஒரு கட்டணத்தை போட்டு பல வகைகளை மாற்றி மாற்றி வந்தேன். தப்பிக்கிச்சது. எனக்கு இயற்கையாகவே என்னோட சிறு வருமானம் எனக்கு ஒன்று இருந்தது. எங்கள் அப்பா ஏற்படுத்தி கொடுத்த வருமானம், அந்த சின்ன வருமானம் இருந்த காட்டி அது இந்த ஒன்றுக்காக அந்த பாடத்தை படிக்கிறது, போகிறது வர்றது, குழந்தைகளை ஒரு சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறது, எனக்கு சிறுசுலேருந்து இந்த பணப்பிரச்சனை எனக்கு கிடையவே கிடையாது. சொந்த தொழில் பண்ணுறவன், நான் சொந்தமாக தொழில் பண்ணுறதுனால எனக்கு இந்த பண பிரச்சனைங்கிறது ஒன்றுமே கிடையாது. 30 தொழில் பண்ணவன், ஒரு தொழில் இல்லை 30 தொழில் பண்ணவன். 30 தொழிலையும் சம்பாரிச்சு தான் இந்த தொழில் தப்பு, இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேண்டாம், 30 வகையான தொழிலை செஞ்சு எல்லாத்தையும் விட்டுருச்சு. இப்போ கடைசியில் பூமி கூட 100 ஏக்கரா 100 சென்ட் வாங்கி அதுக்கு 2 லட்சம் ரூபாய் எல்லாம் இதுல இருந்து சம்பாரிச்சது தான். வருஷத்துக்கு பாத்திரத்தை பத்திரிகைலாம் வந்திருக்கிறீங்களா, அவ்வளவுதான். அதனாலதான் வெளிநாட்டு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றேன். வெளிநாட்டு மாணவர்கள் ஒரு 10 பேர் கிடைச்சாங்கன்னா ஒன்றும் வேலையை முடிஞ்சு போச்சு. ஒரு 10 பேர் வருஷத்துக்கு 5 லட்சம் ஆச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. இங்க 5 லட்சம் இருந்தா 2 வருஷத்துக்கு கதை ஓட்டலாம். 5 வருஷம் 10 மாணவர்கள் $500 கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 10 மாணவர்கள் $500 கொடுத்தா போச்சு. ஒரு மாணவர் $500 கொடுத்தா முடிஞ்சு போச்சு. 50,000 ஆச்சு. 10 பேர் கொடுத்தா 5 லட்சம் ஆச்சு. வச்சுட்டாரு. இந்தியாவுக்கு ரொம்ப இந்தியாவில இது பெரிய பணக்கார தன்மை. இந்தியாவில பணக்கார, அதை நோக்கி தான் நான் நகர்றேன். ஏன்னா நமக்கு எதிர்காலத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எதிர்காலத்துல குழந்தைகளை பொண்ணு சரி பண்றதுக்கோ அதை நாங்க போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் போகின்ற பொழுது என் பொண்ணு அனுப்புறது கிட்டத்தட்ட எனக்கு வந்து $30,000 வேணும். எத்தனை டாலர்? குறைஞ்சபட்சம் $25,000 வேணும். ஒரு டாலர் $1,000 ஒரு லட்சம்னு வச்சா $25,000ங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 25 லட்சம். அதே வெளிநாட்டு மாணவர்களுக்கு 2 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா முடிஞ்சு போச்சு. சிம்பிள். அதனால என் பொண்ணை கூட என்ன சொல்றேன், நீ அங்க போனதுக்கு அப்புறம் நீர் பயிற்சியை வந்து எல்லா நாடுகளும் சொல்லி கொடுத்தீங்கன்னா உன்னுடைய படிப்பு செலவு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அவங்க அந்த தைரியம் இருக்கா இல்லைன்னு ஒன்றும் தெரியாது. நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் என் பொண்ணே வருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? உறுதி சொல்ல முடியாது. மனம் எப்படி வேணும் மாறும். இப்ப நான் சொல்லித்தர்ற மாதிரி எல்லாரும் சொல்லி தருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனா தீவிரம் ஆராய்ச்சி படம் சொல்லியிருக்கேன். இப்போ இது 3 வேலை படம் சொல்லியிருக்கேன். அவங்க காஸ்மாலஜி ஏன் விண்வெளியை எடுக்கிறாங்கன்னா, விண்வெளியும் மனிதன் ஒண்ணுன்னு சொல்லணும். அதுதான் பெரிய விஷயமே. இது வரைக்கும் எந்த முட்டாளுங்க எந்த நோபல் பரிசு மண்டைன்னு சொல்லவே இல்லை. நான் போய் சொல்ல வைக்கணும். என்ன சொல்ல வைக்கணும்? விண்வெளியும் உடம்பும் ஒண்ணு அப்படின்னு சொல்லணும். போய் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாராவது முடிஞ்சு வாயில பேசுவீங்க, சினிமால பேசுவீங்க, என்கிட்ட பேசுவீங்க, இங்க கடவுள்ல பேசி எதிர்வீங்களாம் பார்க்கலாம். இது சித்தர்கள் மட்டும் சொல்றாங்க அந்த மாதிரி. அதைத்தான் நான் பண்ணணுங்கிறேன். நான் யார் சரி எங்க போய் பேசுவீங்க? எங்க போய்
எங்க போய் பேசுவீங்க? ஆராய்ச்சி பண்ணி காட்டணும், ஆராய்ச்சி பண்ணி கட்டுரை எழுதணும், வாயில பேசக்கூடாது. அதுக்கு எல்லாரும் தயாரா? அதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா வேணும், $30,000 வேணும். அப்பதான் போக முடியும். ஏன்னா செய்முறை செஞ்சு காட்டுற இடத்துக்கு தான் போகணும். இந்தியாவில வேலைக்கு நடக்காது. இந்தியாவில இதை மதிப்பெண் கல்வி முறையாச்சு, இது ஒண்ணும் நடக்காது. மதிப்பெண் கல்வி முறை இருக்கிற வரைக்கும் இந்த இந்தியா முன்னேறாது. இது சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஒழிக்கப்பட்டு ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட். இப்போ நீங்க எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு. இப்போ ஒரு மாணவன்கிட்ட ஒரு வேலை கொடுக்குறோம், இப்போ நீங்க சொன்னங்காட்டி ஒரு புத்தகத்தை அனுப்புறீங்க, இந்த மாதிரியாவது செய்யணும். சுத்தப்படுத்தவங்க இந்த மாதிரி செஞ்சங்காட்டி நோய் நல்லா ஆகுது. எல்லாம் பேசுறப்ப நிறைய பேர் ஓடிடுறாங்க. ஓ இது என்னடா மனதையும் பாதிக்குது, மனதை பாதிக்க பின்ன வெங்காயத்தை பாதிக்கும், எல்லாத்தையும் பாதிக்குது. நீ பண்ற பழக்கமே தப்புங்கிறோம். என்னது உன்னுடைய பழக்கமே தப்புன்னா அப்புறம் பாதிக்குது, ஓடிடுறாங்க. நிறைய பேர் ஓடிடுறாங்களே. இதுல ஓடுனா அவனுக்கு தான் நட்டான். ஓடுனா அது என்ன ஆகுதுன்னா, அவங்க இத்தனை வருஷமா ஒரு மன அமைப்புல இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே உடைக்கணும்ல. சோ அந்த உடைக்கும் பொழுது அது பாத்தீங்கன்னா உடைக்கிறதா அது அவங்களால எடுத்து தூய்மைப்படுறது என்ன அர்த்தம்? தூய்மைன்னு என்ன அர்த்தம்? தூய்மைனா என்ன பொருள் சொல்லுங்களேன்? தூய்மை நேரடியாக வர்றேன். தூய்மைனா என்ன பொருள்? அது உடல் தூய்மைன்னு சொல்றீங்க. உடல் தூய்மை மட்டும்தானவா? இல்லைங்கய்யா. அவங்க சுற்றுப்புற சூழ்நிலை பாத்தீங்கன்னா நண்பர்களை விட வேண்டியது இருக்கும், சொந்தங்களை விட வேண்டியது இருக்கும். அப்படி சுத்தம் செய்யும் பொழுது அப்ப நிறைய அப்ப சூழ்நிலைகள் நட்டம் அவங்க யாருக்கு? கடந்து நட்டம் வர வேண்டியது யாருக்கு? இருக்கும். நட்டம் யாருக்கு? அதை எதிர்கொள்றதுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. மனம் சரி, அந்த நட்டம். அப்ப மாற்றத்துக்கு அதனால அவங்க நட்டம் தயாரா. யாருக்கு? நட்டம் யாருக்கு? அதனால ஏற்படும் தனித்து நட்டம் யாருக்கு? விடப்படுவோமோ லாபம் யாருக்கு? தனித்து விடப்படுவோமோ என்ற பயம் வந்துரும் இல்லையா. அதெல்லாம் இருக்கட்டு, நட்டம் யாருக்குன்னு கேக்குறேன். நட்டம் எங்களுக்குதான். இது ஏன் சொல்றது இல்ல எல்லாருமே? இல்லைங்கய்யா. இப்போ ஒரு நண்பர்கள் ஒரு 5 பேர் இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ நான் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னு கேசவன் சொல்ல வச்சுக்கோங்களேன். வர்றாரு, சொல்லுங்க. ஐயா, நான் இதுல கொஞ்சம் அனுபவப்பட்டு அவதிப்பட்டவன் தான். பழச முன்னியா இன்னும் கொஞ்சம் ஏத்திங்க. ஏதோ கொஞ்சம் கைபேசி இல்ல, கொஞ்சம் கைபேசி மேல தூக்க. மூஞ்சிய முகமே தெரியல. இன்னும் கொஞ்சம் ஏத்துங்க. நீங்க என்ன பண்ணோம்னா, நான் இதெல்லாம் ஒரு அடி பாரு, அவர் உட்காந்து பாரு, தெய்வநாயகி உட்காந்துருக்காரு. நல்ல பின்னாடி தள்ளி உட்காந்துருக்காரு. கேமரா கைபேசி மேல இருக்கணும், நீங்க பின்னாடி தள்ளி இருக்கணும். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு அதுக்கு 2 அடி பின்னாடி இருக்கணும். 2 அடியாவது இடைவெளி இருக்கணும். கிட்ட வச்சு வெறும் மூஞ்சி தான் தெரியும். 2 அடியா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க ஒரு உட்காந்துக்கலாம். இன்னும் கீழே போயிடுச்சு. போதும் முயற்சி பண்ணுங்க. இப்ப நான் எப்படி தெரியுது பாருங்க, பின்னாடி எல்லாமே தெரியுது பாருங்க. அந்த மாதிரி உட்காரணும். இது மாதிரி நானும் கொஞ்சம் உணர்ந்து இதெல்லாம் கத்திக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது இந்த மாமிசத்தை விட்டுடுயான்னு அவங்க என்ன சொன்னாங்க, என் உயிரை விட்டாலும் இதை விட மாட்டேன் அப்படின்னாப்ல. அடே அப்பா, உயிரை விட்டாலும் மாமிசத்தை விட மாட்டியா? ஒன்றும் பண்ண முடியாதியான்னு இந்த மாதிரி நிறைய வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்குது. உயிரை வேணா விட்டுடுறானோ, அவ்வளோ துணிஞ்சு இருக்கிறாங்க. அதான் அந்த பிசாசு அப்படித்தான் பண்ணுங்க. அந்த பிசாசு அப்படித்தான் பண்ணும். நீங்க தான் தூய்மையா மாறிக்கணும். நீங்க தான். அப்ப உயிரே அவனுக்கு சாதாரணமா போச்சு. அப்ப இது என்ன அர்த்தம்? நீங்க தூய்மையா இருங்க. நீங்க தூய்மை அடையணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்தாகணும். எல்லாத்தையும் விட்டுட்டு தான். அதுதான் 100க்கு 100 நமக்கு புரியுது. 100க்கு 100 நமக்கு புரியுது. அவங்களுக்கு 100க்கு 100 புரியல. உங்களை தூய்மை பண்றதுக்கு தானே நாங்க சொல்றோம். அதான் நம்மளாவது உருப்படணும்ல. நம்மளாவது உறுப்பு. கரெக்டா சொல்லிட்டீங்க. நம்மளாவது உருப்படணும் இல்ல. எவன் உருப்பிட்டா என்ன, நான் உருப்படணும். புரியுதா இல்லையா? நம்ம உயிராவது காப்பாத்திக்கணும்ல. அடிச்சு தள்ளிட்டு போகுது பெருவெள்ளம்னா நம்ம ஒரு குச்சை பிடிச்சி ஏறிக்கணும். அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா நம்மளையும் கொண்டு தண்ணி சொருவிட்டு போடும் மணல்ல. பெருவெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுது, நல்லா தெரியுது. பெருவெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுது, ஒளி போறோம்னு. அப்புறம் இதுல என்ன இருக்குது, நம்மள தப்பிச்சுக்க. சொல்லி கொடுக்கறோம், கவனமா சொல்லி கொடுக்கணும். அவங்ககிட்ட சிக்க கூடாது. அவங்ககிட்ட போய் அந்த சூழல் நம்ம மட்டி கூடாது. அவனை காப்பாத்துன்னு சொல்லி போட்டு நீங்க போய் குளிர் விழுந்துடக்கூடாது. அவனை உயிரை விட்டாலும் விடுவேன், கறியை விட மாட்டாங்கிறான். நீ அப்படி ஒருத்தரை காப்பாத்தணும்னா விவரமா துண்டுதான் கொடுக்கணும். துண்டை போட்டு தலைவை பிடிச்சிக்கடான்னு சொல்லணும். அவன் நம்மளை பிடிச்சி இழுத்தான வச்சு டக்குன்னு விட்டுறணும். நம்மளே பிடிச்சி இழுத்தான்னு வச்சுக்க போச்சான்னு சொல்லிட்டு விட்டுறணும். அது துண்டை விட்டுறணும். துண்டை விட்டுறணும்.
நீ துண்டி முடிச்சுட்டு வடிவேலு மாதிரி இருந்தீன்னு அவ வடிவேலு மாதிரி கோமணத்தை விட்டுட்டானா அதேதான் அதேதான் வடிவேல் தான். அதைத்தான் சொல்லான்னு பார்த்து நீ பேரையும் சொல்லிட்டீங்க. வடிவேல் அப்படித்தான் டேய் டேய் டேய்பா அது மாதிரி கருத்துல அப்படி அந்த கோவணம் மாதிரிதான். போனாலும் போகுது, நம்ம தப்பிச்சுக்கணும் தப்புன்னு. அப்படித்தான் இப்ப திருலோகச்சந்திரனுக்குள்ள இப்ப திருலோகச்சந்திரனுக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா வயசு 37. திருமணம் ஆகாததுக்கு விட இவ்வளவு பிரச்சனைனா திருமணம் ஆச்சுன்னு வச்சுக்கங்க, இந்த எக்கச்சக்கமான பிரச்சனை வந்துடும். என்னது ஆனா ஒண்ணு திருமணமாயி, அதாவது இல்லறம் அல்லது நான் இப்ப எனக்குலாம் திருமணம் ஆச்சு, நல்லா தானே பேசிட்டு இருக்கிறேன், எனக்கு இந்த பைத்தியமா பிடிச்சிருக்குது. அப்பப்ப அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து என்னன்னா, எதிலிருந்து நீங்குகின்றாயோ அதிலிருந்து துன்பம் இல்லை. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சொல்லுங்க. வள்ளுவர் சொல்றாரு, திருவள்ளுவர். இப்ப இந்தியாவுல என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்தியாவுல துறவங்கிற அதிகாரத்துல வருது, எதிலிருந்து நீங்குகின்றாயோ அதிலிருந்து துன்பம் இல்லை. உலகத்திலே வந்து உதடு ஒட்டாமையே, இந்த 2 உதடு சேராமையே கவிதை பாட முடியும். நீங்க ஆங்கிலத்துல உதடு ஒட்டாம ஒரு 10 வார்த்தை சொல்ல முடியாது. ஆங்கிலத்துல ஒரு 10 சொற்களையாவது, ஒரு 7 சொற்களையாவது, ஒரு 6 சொற்களையாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் கோயிங் டு மெட்ராஸ் சிம்பிளா இருக்கு இல்லையா? ஐ எம் கோயிங் டு மார்க்கெட் எல்லாம் உதடு விட்டது. தமிழ்ல சொல்ல பாருங்க, யாதெனின் நீங்கியா நோதல் அதனின் நீலன். சொல்லி பாருங்க, உதடே ஒட்டாது. சொல்லி பாருங்க, யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். 2 உதடு சேராது. இந்த மாதிரி நிறைய குறள் இருக்குது. அதாவது ஒரு உண்மையை உறக்க சொல்லணும்னா அந்த உறவே வரக்கூடாதுங்கிறான். என்னது உறவு? எந்த உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல வேண்டும். அதனால திருவள்ளுவர் எதிலிருந்து நீங்குகிறாயோ அதிலிருந்து நீ சாக்கடையில மாட்டிட்டேன். அப்படித்தான் இந்த சாக்கடையில இருந்து நீ மேல வரணும். இப்ப சாக்கடையில தான் எல்லாம் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? சாக்கடையில தான் உட்காந்துருக்கிறோம். இங்க உட்காந்துருக்கிறோம் சாக்கடையில. அங்க அதுல இருந்து என்ன ஆயிரணும் நீங்க? விடுபட்டோம். இப்ப பால்னு சொல்றீங்க, பாலை குழப்புறாங்க. நல்லா பாலை சர்ன்னு கடையிறப்ப என்ன ஆகுது? நல்லா பிரிஞ்சிருது. என்னது? பிரிஞ்சும் பொழுது அதுதான் மணி, அதுதான் திரட்சி, அதுதான் மேல வரும். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. மற்றதெல்லாம் அது அவ்வளவுதான், தேராது. அவ்வளவு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, இது என்னது தேராதுன்றவாங்க. சொல்லி பார்ப்பான், இது மண்டையில ஏறாதப்பா, தலையால தண்ணி குடிச்சு பார்த்தேன்ப்பா. என்னது? தலையால அடிச்சுக்கிட்ட கேட்க மாட்டேங்க. ஒரு படத்துல சிவாஜி சொல்லுவார், தலையால தண்ணி குடிச்சு பார்த்தா மண்டையில ஏறவே இல்லைங்க அப்படின்பா. எங்க தலையால தண்ணி குடிக்க முடியுமா? வாயாலதான் தண்ணி குடிக்க முடியும். முயற்சி பண்ணி அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. தலையால தண்ணி குடிச்சு பார்த்தேன், ஒன்னும் ஏறல அப்படின்னு சொல்லுவா. ஒரு பாட்டு பாடுவோம் திருவிளையாடல். அவரு சினிமா தான், ஆனா இருந்தாலும் அதை எவ்வளவு விபரம் சொல்லியிருக்கான் பாருங்க. எவ்வளவு எங்க வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறல, எங்க ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு, ஒன்னும் ஏறல அப்படிம்பாங்க. அந்த ஏறின பாட்டுல ஒரு பாட்டை சொன்னேன் அப்படின்பா. அது ஒரு கதை, அது எப்படி இருக்கட்டும். அதனால இது வந்து முயற்சி செய்யறவங்க தான் அங்க மேல வரணும், இல்லைன்னா வர முடியாது. இந்த முயற்சிங்கிற எங்க இருந்து வருதுன்னா, அந்த அறிவு மனம் உறுதியா இருந்த முயற்சியே வரும். என்னது? மனம் உறுதியா. இப்ப தொடர்ந்து நீங்க இதுல பயிற்சி, தொடர்ந்து நீங்க ஒண்ணும் இல்லை. இப்ப நான் 25 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். சரி, இந்த தகவல் தொடர்பு சாதனம் வந்து ஒரு 7-8, நான் ஃபேஸ்புக் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். யூடியூப் பார்த்துட்டு ஒரு 4 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல யாராவது எங்களோட பழைய ஆளுக்கு யாராவது இருக்காங்கன்னு பாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒன்னே வேண்டாம், நான் கடைசியா ஒரு வகுப்பு நடத்தினேன். அப்படின்னா பாண்டிச்சேரியில் இந்த இதுல திண்டுக்கல்ல ஒரு வகுப்பு நடத்தினேன். அதுக்கு கரெக்டா அதுல இருந்து ஒரு 60 நாளைக்கு முன்னாண்ட சத்தியமுகத்துல வகுப்பு எடுத்தேன். அதுல ஒரு 15-16 பேரு. இப்போ ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் வந்து தூத்துக்குடியில ஒருத்தர் வருவாரு பாருங்க. அவர் ஒண்ணுதான் இடையில வந்துட்டு போறாரு, மற்ற யாரும் வர்றதில்லை. இதுல தூத்துக்குடியில ஒருத்தர் வருவார், தூத்துக்குடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அவர் வந்து சத்தியமங்கலத்தை வகுப்பு நடத்தினேன் ஏப்ரல் மாசம். அப்புறம் அடுத்து ஏப்ரல், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல நடத்தினேன். மார்ச்ல நடத்திட்டு ஏப்ரல் மேல நேரம் எங்க கொண்டு போனா திண்டுக்கல் போனேன். திண்டுக்கல்ல இருக்கிற யாருக்காட்டி இப்ப திருலோகச்சந்தர் திண்டுக்கல்ல பயிற்சி நடக்கிறப்போ அப்ப கட்டணம் வந்து 17,500 ரூபா. 2.5 நாள் என்னுடைய பயிற்சி கட்டணம். அதுதான் சொன்னேன், 30,000 ரூபா கட்டணம் போட்டு ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தீங்கன்னா 30,000 ரூபா கொடுத்து சேரலான்னு சொன்னேன். யாரோ 2-3 பேர் சரின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காணோம்.
யாரோ 2 3 பேர் சரின்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது கண்டுக்கல. யாருக்கும் ஆர்வம் இல்லை, ஏன் பேசுன்னு விட்டுட்டு நான். என்னது, இப்ப கூட விளம்பரப்பட்டா வருவாங்க. இப்ப கூட நிறைய பேர், இப்ப நிறைய வந்ததுக்கு அப்புறம் தான் போட முடியும். போட்டு திருச்சியில போடல, நல்ல 10 ஏக்கரா பெரிய இடம் இருக்கு. எல்லாம் இயற்கை உணவோட சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்தலாம். 30,000 30,000 வச்சுக்கலாம். போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா விலை மதிப்பை வந்து குறைச்சி கொடுக்கக்கூடாது. வைரத்தை வந்து மலிவாக்க கூடாது. நாமளே கேள்வாக்க முடியாது. இல்லாட்டா அதுக்கு இலவசம் இப்படி சொல்லிட்டு போயிடலாமே. இதுல இருந்து கத்துட்டு போயிட வேண்டியதுதான். வந்தா பயனுள்ள, எனக்கு பயனுள்ளதா இருக்கணும், இந்த கல்விக்கு பயனுள்ளதா இருக்கணும், எனக்கு வந்து இந்த செலவுக்கு மிச்சமா இருக்கும். அது வெளிநாடு போகும்போது ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒரு $5,000, அது மீறி மேலே ஒரு $5,000 வரும். அது சொல்ல முடியாது. இதெல்லாம் சேருவாங்களா இதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேசாம எங்கேயோ வைத்தியம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியும் வரும். ஏன்னா இது எதுக்கு போய் அலையிறது, அலைஞ்சிட்டு உட்கார வச்சுட்டு இப்போ கத்துன்னு கத்திட்டு தெரியுமில்ல, திருட வச்சது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமில்ல. திருட வச்சிருந்தார். சரி, அதனாலதான் இருக்குதுங்க ஐயா. இப்ப நீங்க கேளுங்க, விவாதம் பண்ணுங்க. யாராவது ஆனந்த் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் வேலையில இருக்கேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமா, அது 10 பேர் 20 பேர்த்துக்கு 15, கொஞ்சம் வச்சு ஒரு 15-20 பேர் வேணும். இருந்தா நல்லது, இருந்தா பண்ணலாம். 2-3 பேர் தயாராத்தான் இருக்காங்க. 2-3 பேர்ல பத்தாது. ஆனா நான் விளம்பரம் பண்றதில்ல அதையே. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த வாட்ஸ்அப்பில் போட்டாலும் சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் அது எதுக்கடா அதை பண்ணணும்னு விட்டுட்டு நான் வாட்ஸ்அப்லேயே ஃபேஸ்புக்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, வந்துடுவாங்க. வருவாங்க. அது அந்த நான் கேட்கறக்கான பணத்தை கொடுக்குறவங்க வந்துடுவாங்க, இருக்காங்க. நோய் நல்லாகுது இல்லை. அதாவது அவங்களுக்கு என்னுடைய காணொலி பார்த்துக்கிட்டு நீங்கள் கூட சொல்ல, இந்த மாதிரி பயிற்சி இருக்குது போகிறீங்களா, என்ன இந்த செலவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த 100 ஆண்டுக்கு செலவு இல்லைங்கிறது தான் விஷயமே. இப்போ எனக்கு வந்து எந்த செலவும் கிடையாது. பெரிய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பட்டினியே இருந்து இந்த உடம்பு வந்து இழைச்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அந்த கழிவுகள் நீங்கி அந்த உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான்னு புரிச்சுடையணும் அப்படிங்கிறது தான். ரோமம் கருக்குன்னு நமக்கு ஒன்றும் புரியல. உள்ள சிகக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு, ரத்த உடனே சிகப்பாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது கண் கூட பார்க்குறோம் நாம. அடாடா, அது ஒரு சமீபத்தில் அது நீங்களே பார்க்கலாம். ரத்தம் சேர்ப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சு போகுது. ரத்த அடர்த்தி வந்து 3 நாள்ல உங்களுக்கு நோய் கட்டுப்படி ஆகுது. ஒரு 10 நாள்ல கால் புண்ணு கை புண்ணு ஆறுதுன்னா அப்புறம் ரத்தம் சுத்தமாகாம ரத்த சிகப்பாம எப்படி நல்லா இருக்கும்? கேசவநாயகி தானே சான்று. அவர் தானே காலில் புண்ணு நல்லா இது என்ன கேட்டிங்கன்னா, உங்க ரத்தம் வந்து நீர்த்து போயிடுச்சு. நீர்த்து போய் அந்த ரத்தம் இயற்கையான அடர்த்தி, அந்த இயற்கையான அடர்த்தி அதுக்குன்னு ஒரு அடர்த்தி இருக்கு. அந்த அடர்த்தி வருகின்ற பொழுது உடனே நோயெல்லாம் நல்லாயிரும். அதுதான் நீங்க சரியா? விளக்கம் சொல்லுங்க, கேளுங்க. ஏஜிங் வந்து ரிவர்ஸ் ஆறதுக்கு வந்து நான் நினைக்கிறேன், இப்போ நீரும் விட்டுட்டு காற்றுலயே வாழும்போது ஏஜிங் எல்லாம் ரிவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா 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 காத்துல போய் உட்காரணும். அதுதான் நான் அது காத்துல போய் உட்காரணும். அதாவது அதுக்கு தான் 100 சென்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். அதனால அருமையான இடம் நான் வாங்கி வச்சிருக்கிறேன். மலையடி வரங்க, இந்த வீடியோ பாரு, அனுப்புறேன் பாருங்க. இப்ப கூட அனுப்புறேன் பாருங்க. மலையடி வாரம் அற்புதமான மலையடி வாரம். மலையில தான் நான் இருக்கேன். மலையடி வாரம் 100 சென்ட் வாங்கி சகல வசதி இருக்குது. வாங்க போய் தங்குறதா தங்கிக்கல. யார் வேணா, நீங்க மேட்டுப்பாளையம் தானே, தாராளம் ஒரு நாளைக்கு வாங்க. போய் ஒரு நாள் தங்கி காலை சும்மா ஒரு நாள் இருந்து சும்மா வந்து பார்த்துட்டு போனாலும் போதும். எல்லாரும் பார்த்துருக்காங்க. நான் சட்டையில் நடத்துறது பொழுது எல்லாரும் முருகனின் சக கல்வின்னு ஒரு புக் இருக்குங்க. அதுல வந்து இந்த முருகர் வந்து எப்படி அதாவது மகா பிரளயம் வந்து ஆகுதுங்கய்யா. அப்போ வந்து எல்லாருமே எல்லா பிரபஞ்சமே வந்து ஒரு அணுக்குள்ள போயிருது. அப்போ அதுல இருந்து ரெண்டு பேரு தப்பிக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா காகபுஜன்றும் முருகனும் மட்டும் தப்பிக்கிறாரு. அப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. ஏன்னா சிவன் விஷ்ணு இவங்க எல்லாருமே உள்ள போயிடுறாங்க, பஞ்சபூதமும் உள்ள போயிருது. அப்ப இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது நீங்க எப்படி தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க, காகபுஜன்றும் முருகரும். அப்போ வந்து இவரு என்ன டெக்னிக் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதான் முருகனின் சாக கல்வின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவர் இந்த டெக்னிக் சொல்றாரு, இந்த 32 64 16 4 இந்த பிரீத்திங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி நான் வந்து படிப்படியா முன்னேறி இந்த இந்த நிலைக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். அதெல்லாம் அடிப்படை ஆராய்ச்சி. அதுக்கெல்லாம் வந்து உண்மைதான். அதை நான் நிரூபிக்கணும்னா நம்ம என்ன பண்ண, யாரோ ஒருத்தர் வந்து கல்வியில இறங்கணும். கல்வியில இறங்கி இன்னொரு செட்டில் பேப்பர்ல கொடுக்கணும்.
அதை நாம வாழும் சான்ற நம்ம உணவு கட்டுப்பாடு பண்ணிட்டா அது தெரிஞ்சு போகும். இப்போ நாம ஒரு பேர் இருக்கிறோம்ல, இதை வச்சே நம்ம நிரூபிச்சுட்டு போயிடலாம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இந்த புத்தகத்தை வந்து பிஹெச்டி பண்ணணும் ஒருத்தர். அதுக்கிட்ட ஜெர்மன்ல பண்ணணும்னு நான் முயற்சி பண்றேன். பார்ப்போம் எத்தனை பேர் ஜெர்மனுக்கு தயாராகுன்னு பாருங்க. நீங்க ஜெர்மன்ல அங்கே போய் 2 வருஷம் தங்கணும். அதுக்கு தான் திருடவர்கள் சொல்லியிருக்க, நீங்க போங்க 2 வருஷம் போங்க. அதே மாதிரி ஒருத்தர் இது ஊட்டியில் ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்கேயும் காண 4 நாளை காண, என்ன ஆனிச்சுன்னே தெரியல. பிரகாஷ் ஊட்டி எங்கேயோ காணாம, 1 வாரமா காணாம, ஆடவே காணாம. ஆமாங்க, அட்வொகேட் கேஸ் விஷயமா தான் போயிருக்காரு. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. பாரு பண்ணாங்க, நான் 4 பேர் தான் இருக்கிறேன், 10 பேர் 12 பேர் இருந்து மறுபடியும் குறையுது, மறுபடியும் எங்கே அதுல ஒருத்தருமே காணாம. சந்திராவை காணும். அப்புறம் சாந்தம்மா இன்னும் வரலீங்களா இருக்கு. சாந்தாமா இன்னும் வரல. அது எங்கேயும் இன்னும் அங்கேயே அவங்க இன்னும் உத்தரப்பிரதேசத்துல கொண்டு அவங்க எது அது வரக்கு 2 மாசம் ஆகும். எங்கேயே காணுமே. தைரியம் வரணுங்க ஐயா, பேசணும், தைரியம் வரணும். அவங்க அந்த நன்கொடை கொடுக்குற எண்ணம் இருக்காது யாருக்குமே. அந்த நன்கொடை கொடுக்குற இடமே இது இருக்கவும் முடியாது. அவங்களுக்கு குத்த ஆரம்பிச்சிடு, என்னடா சும்மாவே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. அவங்களுக்கு மனசு உறுத்த ஆரம்பிச்சிடு. என்னது மனசை அவங்களே உறுத்த ஆரம்பிச்சிருங்க. நன்கொடை கொடுக்காம கத்துக்கிட்டு இருக்கமே ஒரு அவமானம் சொல்லிட்டு அவங்களே போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு இழப்பு ஏற்படுது. அதனால நமக்கு இழப்பு ஒன்றும் கிடையாது. அதனால அவங்க யாரையும் கூடயுமே தெரிஞ்சுட்டு போயிடுறாங்க. நாம என்ன பண்றோம், பொதுவா சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம குறிப்பிட்ட முறை யாரையும் வந்து நம்ம வந்து அவங்க தொடர்ந்து இருந்துருங்க. இப்போ வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால சொல்லித்தரலாம். இப்போ பாருங்க, இப்போ தொடர்ந்து அந்த 4 வகுப்பு 3 வகுப்பு நடத்தினாலும் இப்போ உங்களுக்கெல்லாம் வேலை இருக்கிறான்னு நீங்க வர முடியறது இல்லை. 4 வகுப்பு நடத்துறேன். 4 வகுப்புலையும் இப்போ கடந்த பட்சம்னு ஒரு 15 நாளா திருடச்சந்திரன் வந்துட்டு தான் இருக்காரு, நிறைய குறிப்பெடுத்துட்டு தான் இருக்காரு. இப்படி 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 எல்லாரும் இருந்தாங்க நல்லா தான் இருக்கும். நாம ஒரு 1/2 மணி நேரம் பேசுறது தானே, ஆனா 1/2 மணி நேரம் அமைதியா இருக்கணும். இந்த மாதிரி அமைதியா வேற இருக்கணும். வைராக்கியம் 1/2 மணி நேரம் அமைதியா இருக்கணுமே, அதேதான் நீங்க மாற்றிக்கிறீங்க. அந்த சுத்தம் இருக்கு. ஐயோ அந்த நீங்க சத்தத்தை கட்டுப்படுத்துங்க, பின்னாடி அமைச்சு வைங்க, அது சொல்றீங்க. எனக்கு 2 நிமிஷம் வீணா போயிருது. பேசுறது 20 நிமிஷம் 25 நிமிஷம், அதுக்குள்ள ஒழுங்குபடுத்துறதுக்கு 5 நிமிஷம் வீணா போயிருது. இல்ல, அதாவது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அறிவு சார்ந்தமான விஷயம் வந்து இதுல வந்து நம்ம கத்துக்கல. இப்ப இவ்வளவு வருஷமா இப்போ ஸ்கூல் காலேஜ் படிக்கிறது மட்டும் நம்ம அறிவை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க எங்கேயுமே யூஸ் பண்ணலைங்க. இது பத்தியான விஷயங்கள் பேசுறதோ யாருமே, எல்லாம் ஒரு புத்தி வந்து மழுங்கி போன மாதிரி ஆகி போகுது. திடீர்னு நம்ம அறிவு விஷயம் பேசும்போது எல்லாம் ஓடிடுறாங்க. ஏன்னா இவன் டெக்னிக்கலா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. நிறைய பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை. பட் அதுதான் அட்லீஸ்ட் இப்போவாச்சும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு நம்ம டெவலப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட யோசிக்கிறது இல்லை. ஆமா, ஒவ்வொரு மனிதரும் முன்னேறணுங்கிறது தான். நம்ம முன்னேறிக்கலாங்கிற எண்ணம் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு குரூப்ல போய் சேர்ந்து அதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு கதை பேசிட்டு இருப்பாங்க, அதுல போய் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்மீகம் நிறைய நான் பார்த்திருக்கேன். அது கதை பேசுறாங்க. ஆமா, ஆன்மீகம் இப்ப பண்ணலாம், அது யூஸ்ஃபுல்லா இருந்தா பரவாயில்லாங்க. அதெல்லாம் கதை பேசி ஆரோக்கியத்துக்கு தொடர்பே இல்லாது. ஆரோக்கியம் அதுக்கு லட்சக்கணக்கில், அதுக்கு மாசம் 1000 500 2000 3000 5000 10,000 செலவு. அதெல்லாம் அப்படித்தான். அது ஏன்னா அந்த தீய எண்ணம் அப்படித்தான் போகுங்க. நீங்க தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும், தேர்ந்தெடுத்து சேர வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே வராது. இப்பதான் நம்ம இந்த மருத்துவம்னா இது வந்து வெறுமனே உடல் சார்ந்தது கிடையாது. அதனாலதான் திருடோச்சந்திரன் அவங்க உறவினர்லாம் வந்து இது மனம் சார்ந்தப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உடல் வெறும் ஏதோ என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாள் 10 நாளைக்கு போறோம்னா நல்லா போச்சே அப்படின்னு அந்த அந்த மோசமான நிலைக்கு போல. அதாவது எப்படின்னா, தங்கிட்ட இருக்கிற அழுக்கு எதையும் நீக்கக்கூடாது, நோய் மட்டும் நல்லா இருக்கணும். உடல் சார்ந்த அழுக்கு போறப்ப மனம் சார்ந்த அழுக்கு போகுன்னு யாருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அழுக்கு எடுத்தாகணும். நீங்க பற்று இருந்துட்டே இருந்ததுன்னா எப்படிங்க? எல்லா பட்டு தான் உங்களுக்கு பிரச்சனைக்கு காரணம். உணவு மட்டுமா? எல்லாரும் உங்களை போட்டு கொள்றாங்களா இல்லையா? அது உணவுல கொண்டு சேர்த்து விட்டுறாங்க. இதை வந்து உடம்பை கெடுக்க, ரத்தத்தை கெடுக்கிறது. நீங்க அப்படி போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கடுகளை எடுத்து வாயில போட்டு வரணும். ஒரு யாராவது உங்களுக்கு உணவு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்க, எடுத்து வாயில போட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய அறிவாளிக்கு பாத்தீங்கன்னா கொடுத்தாங்கன்னு வச்சுக்க, 2 எடுத்து வாயில விட்டு போயிடுவாங்க. அது என்ன தெரியுமா? மருந்து மாதிரி வாயில விட்டு போயிடுவாங்க. எப்படி? 2 விரல் எடுத்து வாயில விட்டு சரி போதுன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது சாப்பிட்டா பிரச்சனைன்னு தெரியும். ஆனா அன்புக்கு கொடுக்குறப்ப, புத்தர் வந்து அன்புக்கு நிறைய சாப்பிட்டங்காட்டி அவர் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லப்படுறாங்க. நீங்க வாயில போட்டு போயிருக்க வேண்டியதானே சும்மா. அல்லது போதும் நக்கிட்டு போதுங்கம்மா
ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், எனக்கு இது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சிக்கிக்கிறீங்க நீங்க. இப்போ ஒருத்தர் காப்பி குடிக்கிறாங்க, எனக்கு காப்பி பழக்கம் இல்லைங்க, ரொம்ப மகிழ்ச்சி, கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல. கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப இந்த பழக்கம் இல்லைங்க அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. இப்போ யாரும் உன்னை கொண்டு போட போறது இல்லை. இப்ப நானே யூகேல இருக்கும்போதுங்க பார்ட்டி வைப்பாங்க, கிறிஸ்துமஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டி இந்த பார்ட்டின்னு வைப்பாங்க. எல்லாருமே குடிப்பாங்க, பப்புக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணா குடிச்சுக்கலாம், எல்லாம் ஃப்ரீங்க. இப்ப எல்லாம் பைப்ல புடிச்சு குடிச்சுக்கலாம். அன்னைக்கு பார்த்து பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு வேணா குடிச்சுக்கலாம், அழிவுக்கு எவ்வளவு செலவுனாலும் பண்ணிடுவாங்க. அழிவுக்கு பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இயற்கை. அந்த காசு நட்டமாகுது, உடம்பு கெட்டு போகுது, எல்லாமே கெட்டு குட்டிச்சவரை அழுகி போறதுக்கு பணம் செலவிடுவாங்க. நீங்க அதே நீங்க 2 நாள் கழிச்சு ஒரு $500 குடுடான்னு கேட்டு பாருங்க, ஒரே ஓட்ட ஓடிடும். $500 கொடுறா, அடுத்த மாசம் தரேன்னு சொல்லி பாருங்க, ஒரே ஓட்ட ஓடிடுவா. என்னது கைமாத்தி கேட்டு பாருங்க. எனக்கு அப்படித்தானே பேசுவேன். வந்து கலர் மேட்ச் பண்றதுக்கு ஆப்பிள் ஜூஸ் மட்டும் வச்சிருப்பேன். அவங்க குடிக்கிறாங்க சொல்லி நம்ம குடிக்காம இருக்க முடியாதுன்ட்டு நான் ஆப்பிள் ஜூஸ் அந்த கலர்ல இருக்குங்க, அவங்க குடிக்கிற விஸ்கி கலரோ அந்த மாதிரி. சரி, நான் அந்த ஆப்பிள் ஜூஸ் மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வந்துருவேங்க. ஆப்பிள் ஜூஸ், ஆப்பிள் சிறப்பு இருக்கு, அது வந்து பல வகையான, அது ஒயிட் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, சிகப்பா. அது தயாரிச்சு விற்கிறானுங்களா, அதுவும் தயாரிச்சு விற்கிறாங்க இல்லையா, ஆப்பிள் ஒயின். அது ஒன்றும் பண்ணாதுன்னு, ஒன்றும் பண்ணாதுங்கிறத பெரிய குற்றம் இல்லை, பெரிய குற்றம் பண்ணாது, தப்பிச்சுக்கலாம். இதுல மாட்டிக்க முடியும், இது லிவர் அவுட் ஆயிடுது. எல்லாம் அத்தனை பேர் நோயாளி தானே. லிவர் போயிருங்க, கணையம், கல்லீரல், அதாவது அந்த ஃபெர்மெண்டேஷன் உள்ள போய் கணையம், அதாவது அவனும் குடிச்சு அழிஞ்சுதான் போறானுங்க. எல்லாரும் குடிச்சு அழிஞ்சு குடிச்சு அழிச்சு போயிடுறாங்க. லிவர் பூரா அவுட் ஆயிடல, லிட்டர் கணக்கா குடிப்பானுங்க எல்லாமே. குடியும் கூத்து தாங்க. ஐரோப்பிய நாடுகளுடைய அடிப்படை குடியும் கூத்து தானே. என்னது குடியும் கூத்து, அது வந்து யாரும் தப்பிக்க முடியாது. சரி, மருத்துவ சம்பந்தமான அந்த எலக்ட்ரானை பத்தி பேசுங்க. இப்ப பொதுவா நம்ம எல்லாரும் ஓடிட்டாங்க, நாம ஒருத்தர் தான் இருக்கோம். எல்லாம் யாரு இருக்காங்க? ஆனந்தம், அட இவரு ஆனந்த், பெங்களூர் ஆனந்த். இவரு இந்த சத்தியமங்கலத்துல பயிற்சி எடுக்க வந்திருந்தாரு. இவருக்கு இன்னும் கொழுப்பு கட்டி கரையில, இவருக்கு வந்து இந்த குடல் பிதுக்கம் கரையிலங்கிற தண்ணியில போட சொல்லிட்டேன். இவர் அரசு ஊழியருங்க, இவரு அரசு ஊழியர், பெங்களூர்ல. இது அறிவியல் அருங்காட்சியகம், பெரிய அறிவியல் அருங்காட்சியகம், விஸ்வேஸ்வரையா சயின்ஸ் மியூசியம், பெருசு, பயங்கரமானது. நான் போய் பார்த்தேன் நான். இந்த லால்பாக் இருக்கு இல்லையா, லால்பாக் பக்கத்தால் இருக்கு, லால்பாக், கப்பன் பார்க், இது சட்டமன்ற விடுதி இருக்கு இல்லையா, அதாவது விதான் சவுதான்னு சொல்லுவாங்க, அந்த விதான் சவுதா பக்கத்தால் இருக்குது. அதான் விஸ்வேஸ்வரையா பெரிய மியூசியம், அறிவியலை பொருள் அருமையா இருக்கு, போய் பாருங்க, வாய்ப்பு இருந்தா. அது போனீங்கன்னா பார்க்கலாம். அறிவியல் அருங்காட்சியை பார்த்து என்ன பண்ண போறீங்க? இன்னும் நம்மளா அவங்க பார்த்து என்ன பண்ண போறீங்க? அதான் அதே விலைக்காரனோட சப்ஜெக்ட் தான் அங்கே வருது, ஒரே அளவும் இல்லை. அதை பார்க்க வேண்டியதான், போய் திருப்பி பார்த்துட்டு அப்படி இப்படி பார்த்து எந்த மூலையும் வேலை செய்யாது. இந்த மனப்பாடத்தில் போறதாச்சு அவங்க. நம்ம என்ன ஆரோக்கியத்தில் இருக்கிறோம், என்ன அப்படியே பார்க்க வேண்டியது ஜாட. அங்கே போய் காப்பி குடிச்சு டீயை குடிச்சு போட்டு போண்டா திரும்பிட்டு வர வேண்டியது. மேலே அதுக்கு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க, மேலே பார்த்து ஹோட்டல் இருக்குது, மேலே போய் போண்டா திரும்பி பஜ்ஜி தின்னு போட்டு, ஏற்கனவே கையில் வச்சிருப்போம், அதையும் தின்னு போட்டு அங்கேயும் வாங்கி தின்னு போட்டு புத்தி பலம் கடிச்சிட்டு வர வேண்டிய. அங்கே போய் பார்த்துட்டு ஆகவும் மரம் ஒன்றும் இல்லை, அது பல சேதம், அதனால எதுவுமே இல்லை. புதிய பிரச்சனைக்கு அதாவது எப்படின்னா எரிபொருள் பற்றாக்குறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு அறிவை பயன்படுத்தணும். இப்போ நான் வந்து சக்தி பற்றாக்குறை போக்குவதற்கு ஈர்ப்பு விசையை பயன்படுத்தலாங்கிறோம். தண்ணீர் எரிபொருளாக கொண்டு வரலாங்க, தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வரலான்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீ அதை கொண்டு வரணும். இப்போ எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்போ இந்த உடம்பும் இயற்கை ஒன்றுன்னு சொல்லணும், அண்டம் பிண்டம் ஒன்றுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தண்ணி எரிபொருளாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை உலகம் பூரா கொண்டுட்டு போகணும். இந்த 3 வேலை எனக்கு இருக்கு. அதுக்கு துருப்பிச்சித்த என் பொண்ணை தான் சொல்லித்தர முடியும். யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல வசமா சிக்கியிருக்கேன் நான். என்னது, இந்த புத்தகத்தை எடுக்க போய் கடைசியில் நானே வசமா சிக்கியிருக்கிறேன். இது என்ன வம்பா போச்சு அப்படி. நான் விட்டால் அது விடுற மாதிரி இல்லை, அது விட்டா. ஏன்னா இதை சொல்லிக் கொடுத்தாக வேண்டியது இருக்குது. இப்போ என்னை தவிர யாரும் சொல்லித்தர முடியாது. இப்போ யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யாராவது நடத்துறாங்களான்னா அதுவும் இல்லை. எங்கிட்ட கத்துட்டு போனவன் பூரா உருப்படாதவனுங்க.
என்ன கேசவன், நான் சொல்றது புரியுதா? புரியுதுயா, புரியுதா? அதுதான் நான் இந்த புக்கை முன்ன ஒரு ஐயா கிட்ட கொஞ்சம் வாங்கினேன். இந்த வேலையாவது கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். இந்த வேலையாவது செய்யுமே. நேற்று கூட சிங்கப்பூர்ல ஒருத்தர் கேட்டார், மலேசியால இருந்து. அவர் பேர் முத்துன்னு சொல்லிட்டு. திருலோகச்சந்தர் பேர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அவரோட ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு வைக்கிறேன். $200 நன்கொடை கேட்டிருக்கேன். $200 நன்கொடை கொடுக்க புத்தகம் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன நீங்க அவரு என்ன திருலோகச்சந்தர், அவர் பேர் முத்துன்னு நினைக்கிறேன், மலேசியா முத்துன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப 2 வருஷமா 1 வருஷமா கவனிச்சுட்டு வர்றாரு. இப்பதான் நேற்று எனக்கு 2 புத்தகம் வேணும்னாரு. நீங்க $200 கட்டுங்கன்ற. நான் $200 கட்டுங்க, உங்களுக்கு அனுப்புறேன்னு. $200 கட்டினாருன்னா அவருக்கு 2 புத்தகத்தை திருலோகச்சந்திரன் மூலமாக அனுப்பு. அவர் ஒரு 10 புத்தகம் அனுப்புறேன் இல்லையா, அதில் அவர் ஒரு புத்தகம் கொடுத்தாருன்னா அப்புறம் அவர் வேணும்னா தொடர்ந்து விருப்பத்தில் வந்து கட்டணம் கட்டி வர வேண்டியதுதான். அதாவது இது கத்துக்கணும், அதுக்கு வந்து நன்கொடை கொடுக்கணும், அது ஏதாவது வளர்ச்சி நிதி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து உருவாக்கணும். இதுதான் விஷயமே. நான் அதே எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்தியாவில் இருக்கிற இது ஒரு புக்கு 300 400ன்னு விலையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் கேட்குறாங்க, இந்த 300 400ல போய் என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு. இது 300 400 ரூபா கணக்கெல்லாம் கிடையாது. இது இந்த புக்கு ஒரு கோடி ரூபா புக்கு அப்படின்னு அவன் மண்டியில் ஏறணும். 1 கோடி ரூபா புக்கை தான் 300 400க்கு வாங்கிக்கிட்டு இருக்கிறோங்கன்னு தெரியணும். ஏன்னா இதனுடைய மதிப்பு அவ்வளவு இருக்கு. இது ஆமா, வாழ்க்கையை புரட்டி போடுறது, உடலையே மாற்றி போடுறது, உயிரையும் மாற்றி போடுறதுங்கிறது அவங்களுக்கு மண்டையில ஏறணும். அது வந்துடும். அதுக்கு தான் இப்போ நேற்று பாருங்க, நேற்று இரவு 8 மணிக்கு நேரடி நேர்காணல் பண்ண நிறைய பேர் வந்திருந்தாங்களே. நேற்று ஒரு 8-9 பேர் வந்திருந்தாங்களே. இரவு 8 மணிக்கு. இரவு 8 மணிக்கு வாங்க, முடிஞ்சதுன்னா உங்களுக்கு நேரம் வந்து இரவு 8 மணிக்கு வாங்க. தினம் என்ன பண்ணணும், நேரடி. அது எப்படின்னா யூடியூப்லேயும் வரும், கூகுள்லேயும் வரும். அப்படி வச்சுக்கலாம். இப்போ நாம பேசுறதுலேயே வந்துடும். இது அதுலேயும் பதிவாயிரும், யூடியூப்லேயும் பதிவாயிரும். நீங்கள் கேட்குற கேள்வி, இப்போ நான் உங்களை பார்த்து தான் பேசிகிட்டு இருப்பேன், அது யூடியூப் ஓடிட்டே இருக்கும். யூடியூப்லேயும் கேள்வி பதில் வரும். நீங்களும் கூட பதில் சொல்லலாம், நானும் பதில் சொல்லலாம். அப்போ யூடியூப்ல உலகம்புறம் போயிட்டு இருக்கோம். அது இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம 5 பேர்த்தோட நின்று போயிடும். நான் திருப்பி என்ன பண்ணணும், இதை பதிவு பண்ணி யூடியூப்ல போட்டால் அது உலகம்புறம் போகும். அது இதுவும் உலகம்புறம் போகும். ஆனால் இதை பதிவு பண்ணி பாருங்க, தினம் என்ன பதிவு பண்ணது பிறகு போடனே இல்லையா, 5 6 நடக்குது இல்லையா, 4 நடக்குது. இடையில 12 மணிக்கு ஒன்று போடலான்னு இருக்கிறேன். 12 மணிக்கு அப்படின்னா இந்த 20 நிமிஷம் யாராவது 12 மணிக்கு, மத்தியானம் 12 மணிக்கு யாராவது ஓய்வு இருந்தால் 20 நிமிஷம் வரலாம். 12 மணிக்கு அது யாருன்னு தெரியாது, நான் போடுவேன். எப்படி 3 பேர் வந்துடுறாங்க, 3 பேர் 4 பேர் சம்மந்தமில்லாத மூஞ்சியெல்லாம் வருது. அப்படி வரணும், புதுசா வந்துகிட்டே இருக்கணும். புதுசா வந்துகிட்டே இருக்கணுங்க. அப்பதான் இது பரவுன்னு அர்த்தம். இப்ப நாம வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப நாம என்ன பண்ணோம்னா, தத்துவத்தை புரிந்து கொண்டு இது வளர்ச்சி, இப்ப நாமள வளர்ச்சி பணி மாதிரி கொண்டுட்டு போகணும். பட்டெல்லாம் தெரிஞ்சுட்டு ஓடுறான் பாருங்க, தெரிஞ்சுட்டு போற உன்னால 10,000 நேத்து அந்த கேள்வி பதில் செஷன் நல்லா இருந்தது நைட்டு. ஆமா, ஒரே வழி காலையில எளிமையா சொல்லியாச்சு, செலவே இல்லாம சொல்லியாச்சு. எப்படி டீடாக்சிஃபிகேஷன் எப்படி சொல்லணும்னு கேட்குறாங்க அவங்க. டீடாக்சிஃபிகேஷன் ஒன்று போடுறாங்க, டீடாக்சிஃபிகேஷன் டீடாக்சின் 2 ஒன்று தான். எப்படி டீடாக்சின் பண்ணுவீன்னு கேட்குறாங்க. அது அவங்களுக்கு புரியுது. டீடாக்சின் பற்றி இந்த இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம், இயற்கை விரும்பிகள் கொஞ்சம் சொல்ல புரியும். இப்போ நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி 1% இயற்கை மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 1 விழுக்காடாவது இயற்கை மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 1 விழுக்காடு, 100க்கு 1 தெரியுது. நீங்க உங்க ஊர் எடுத்து பாருங்க ஐயா. ஒரு சேலத்துல பாத்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு சேலத்துல ஒரு 10,000 பேராவது இயற்கை மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இயற்கை உணவு உண்றவனும் இருக்கிறாங்க. இப்ப சேலத்துல மட்டும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேராவது இயற்கை உணவு சாப்பிடவும் இருப்பாங்க. நீங்க தேடித்தான் போகணும். அவங்கள பிடிச்சிங்கன்னா அவங்கள பண்ணலாம். இயற்கை மேல நம்பிக்கை இருக்கிறவங்க தான் வர முடியுங்க, இல்லாட்டி இதுல யாரும் வர முடியாதுங்க ஐயா. நாங்க இயற்கை மருத்துவ சங்கம்னு 40 வருஷமா நடத்தினோம். இப்ப அதெல்லாம் செத்து போட்டாங்க, அதை நிறுத்தியாச்சு. நான் அதுல போய் பேசுவேன். அதனால சில நண்பர்கள், நீங்க தானே இயற்கை மருத்துவத்துல பேசினீங்களா அப்படிம்பாங்க.
ஆ. ஓ! பாருங்க. இயற்கை மருத்துவத்த பேசியிருக்கீங்க. பரவாயில்லப்பா. அதனால தான் இது பிடிக்குது உங்களுக்கு. ஆ. ஆமாமா. இதெல்லாம் நம்ம இதுதான் எ எ எ அதாவது அவங்ககிட்ட கொண்டு சேர்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லையா? ஏன்னா ஆமா. இயற்கை உணவுங்கிறான், திங்கிறான். அவனால கடைப்பிடிக்க முடியல. ஆ. அந்த இயற்கை உணவு கூடிய இந்த உபவாசமும் சேர்க்கும்போது தான் ஓடி போடுறான். ஏன்னா, உபவாசம். ஆ. இந்த ரசாயன கழிவுகள் உடல்ல இருக்கிறத இயற்கை உணவாலேயும் நீக்க முடியறதில்ல. ஆ. இந்த நீர் மருத்துவத்துல உபவாசம் சேர்ந்து போச்சு. அதனால தான் இது பட இது ஒரு பெரிய இது மாரி வேலை செய்யுது உங்களுக்கு. ஆமா, ஆமா, இந்த ஆமா, ஆமா. வாட் எ உபவாசம் சயின்ஸ். இந்த நீர் மருத்துவத்துல சேர்ந்து போச்சு. நீர் தனியா மருத்துவத்த சரி. ஆ எ ஏன்னா அவன் தண்ணியும் குடிச்சுக்கிறான். ம். உபவாசமும் வந்துடுது. ம். உபவாசம் வந்துருது, தண்ணியும் குடிச்சுக்கிறேன். அப்ப எல்லா நோயும் நீங்குது. அது அது அருமை, அருமை. நல்லா ஆ கண்டுபிடிச்சீங்க. இல்லன்னா ஆ. உபவாசம் இருந்து செத்துப்புட்டான்னா நம்மள திட்டுவான். இவனால ஆ. தான் போச்சு. ம், ம், ம். இப்ப அது போறதுக்கு வழி இல்ல. தண்ணியும் குடிச்சுக்கிறீங்க. ஆமா. தண்ணி குடிச்சா சாவு வராது. ஆ, ஆ, ஆ. அவன் குடல அடைச்சுக்கிட்டு சாகுறான். அதுக்கு தான் காய வேக வச்சு தின்னு தொலைங்கிறது. ஆமா. கரெக்ட்டா ஆ 2யும் குடுக்குறப்ப அவன் தப்பிச்சுக்கிறான். இயற்கை உணவு தின்னு வெளிக்கோ போல நாய் முக்கிற மாரி முக்கிட்டு கிடக்குறான். இதெல்லாம் வேலையா நமக்குங்கிறான். ஆ, இப்ப ஆ, ஆ. அதுக்கும் வழி சொல்லிவிட்டீங்களா? ஆமா. இதான் உங்ககிட்ட எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டது நல்லா. ஆ கரெக்ட்டா புடிச்சிட்டீங்க. அவ்வளவுதான், கீழ அவ்வளவுதான். கீழ அவ் போறதுக்கும் வழி சொல்லியாச்சு. காய ஆ, வச்சு தின்னு, வெளிய போடும் கீரைய வேவிச்சு தின்னு. ஆ. அங்கேயும் வேவிச்சு திங்கிறன்னு பன்னிக்கறி வேவிச்சு தின்னுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு அதையும் சொல்லிவிட்டுறோம் நம்ம. ஆமா. அதான் அப்படியே மலச்சிக்கல் வந்தா இனிமே தற்காலிகமா இனிமே பயன்படுத்திக்கோ. அப்படியே வந்தாலும் இனிமே கேன வாங்கி ரூ. 100 வாங்கி இனிமே பயன்படுத்திக்கோ. அப்படி தப்பிச்சுக்கோ. பயன்படுத்திக்கணும். அப்படி ஆ தப்பிச்சுக்கோ. ம். அது தண்ணியும் நம்ம ஆளு குடிச்சுக்கோ. அது மேடையிலேயே ஸ்டேஜில் உட்காந்துட்டு இனிமா கொடுப்பாரியா அப்படி அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சூத்துல சொருகிக்குவார் அந்த டியூப்பா. ஆ, தண்ணி மேலே பிடிச்சி காட்டுவார் பாரியா உள்ள பிடிச்சின்னு. ஆ. இவரு அந்த காந்திஜி இயற்கை இயற்கை மருத்துவமனை மருத்துவர். இதுல கோவை. சுப்பிரமணியம். அவரு கூட இல்லையா இதுல இருந்தவர் அது. மயிலாடுதுறையா? மாயவரம் மயிலாடுதுறையா? நம்ம இவரு கூட அருணாச்சலம் ஐயா சிஷியர் அவரு. அருணாச்சலம் இயற்கை மருத்துவர் கூட இருந்தவர். ஆ. இப்ப அவரு 110 ஆண்டு 100 ஆண்டு இருந்தார். காந்திஜி இயற்கை இதுல இருந்தார். மதுரை காந்தி மியூசியமா? மதுரை மதுரை காந்தி மதுரை 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 தெரியும், தெரியும், தெரியும். குத்தீசிய காந்தி. என்னமோ காந்திம்பாங்க. பேரே காந்தி தான். ஆ, அவரு நல்லா எனக்கு தெரியும். அவர் நல்லா எனக்கு தெரியும். மேடையில உக்காந்துக்கிட்டே இனிமே கொடுப்பாரு. எனக்கு ஆமா. நம்பவே முடியாது. ம். அந்த வேஷ்டி கிறிஸ்து நிறுத்திட்டு அப்படியே குடிச்சிருவாரு. கிறிஸ்துதாஸ் காந்தி. என்னமோ கிருஷ்ணதாஸ் இல்லையா காந்திஜி அவர்தான். நல்ல பேரு. அவர் நல்லா தெரியும். அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அவரு அந்த இதுல தான் இருக்காரு. அந்த காந்தி மியூசியம் அவரு இருக்குல்ல, அதுல தான் இருக்காரு. காந்தி மியூசியம். இப்ப அடக்கம் ஆயிட்டாரு இல்லையா? என்னமோ தெரியல. இறந்துட்டாருன்னு தெரியல. ஆ, இருக்கிறது 100 வயசு பக்கமா ஆயிப்போச்சு இல்ல. அதை நான் தாண்டி கடைசியில விட்டால. பார்த்தேன் 90 வயசுல பார்த்தேன். அவரை பார்த்தாவே ஒரு மாதிரி இருக்கேன். ஏதோ மேலோகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கும்ல செவன்னு அவர் ஒரு மாதிரி இருப்பாரு. உடம்பே வேற மாதிரி இருக்கான். ஆ, ஆ, ஆ. இந்த அவருக்கு இந்த மரத்துல உதாரணம் சொல்லணும்னா இந்த மரத்துல மந்தி குரங்கு அப்படியே உட்காந்துருக்கும் பாருங்க. இந்த அதுலயே இளைச்ச குரங்கு அது மாதிரி இருப்பாரு. தனியா எல்லாம் தனியா தெரியும். தனியா இருப்பாரு. பேசினா ஒரு ஒரு அப்புறம் அன்னைக்கு நைட்டு என்னாச்சு அங்கெல்லாம் ஒரே காய்ச்சல். ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தேன். ஆ, விடிய விடிய மழை. அவரை போய் பார்க்க முடியல. யார் ரோமில் இருந்து அவ்வளவு மழை. என்னையா நீங்க வந்ததை இவ்வளவு மழை பெஞ்சு போச்சு. இங்க ஒண்ணுமே மழை இல்லாத கிடந்தது அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு. ஆ, அப்படியெல்லாம் ஒரு நாள் போய் பார்த்தேன். ஆ. அவ்வளோ இதா சந்தோஷமா பேசினாரு. ம். ஆமா. அவருதான் இந்த அவங்களாம் பாத்தீங்கன்னா தண்ணியோட அவர் பாட்டுக்கு இருப்பார். யாரும் சொல்லவே வேண்டியதில்லை. ஆமா. இன்னும் அவருக்கு இடம் அங்கதான் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்ப 6 மாசத்துக்கு முன்ன போயிருந்தேன். இருக்காரு. ம். தேவதாஸ் காந்தி. தேவதாஸ் காந்தி. சரியா சொல்லிட்டீங்க. ஆமாய்யா தேவதாஸ் காந்தி. ஆமாய்யா. எல்லாம் அவங்க கூட எல்லாம் சுத்தினதுனால தான் கொஞ்சம் மண்டையில ஏறிக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கேன் அங்க நானும். போய் சந்திச்சுட்டு தான் வந்தேன். ஒரு 7-8 மாசம் கூட போயிருந்தேன் நான். என் வயசெல்லாம் பாத்தீங்கன்னா கூட படிச்சதோ கொஞ்சம் சொந்த பந்தமோ எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல இருக்கிறதெல்லாம் அவரே பெட்பான வச்சுக்கிட்டு. இல்ல ம். ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி அவரே என்னை கூப்பிட்டு அந்த ஆ, காந்தி மியூசியத்துல வகுப்பு எடுத்தாரு. தேவதாஸ் காந்தி. ஆ, அவர் ஒரு 100 பேர்த்த வர இந்த அங்க காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்கு மதுரையில. காமராஜர் யூனிவர்சிட்டி. ஆ, ஆமாய்யா. மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி மாணவர்களை வர வச்சு நான் போய் அவங்களுக்கு பாடம் நடத்தியிருக்கேன் ஒரு தடவை. அவர் தான் ஏற்பாடு பண்ணாரு.
அது 10 வருஷம் இருக்குமாயா? 15 10 வருஷம். வருஷமா அது இருக்கும் 20 அது இருக்கும் ஒரு 19 வருஷம் இருக்கும் 20 வருஷமா இருக்கு குறைஞ்சபட்சம் 17 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதான் அதான். இப்ப அவர் இல்லைங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு சரியா தெரியல. இப்ப கட்டடம் வந்து புதுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்டடத்தையே புதுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உள்ள இருக்கிற கட்டடம்லாம். ஆமா இப்ப ரொம்ப பயங்கரமா செலவு பண்ணி படிச்சுட்டு போனா எங்க வேணாலும் தங்கிக்கலாம். பின்னாடியே பின்னாடி ஒரு 50 பேர் தங்குற மாதிரி பணியாளர்கள் இருப்பிடம் இருக்குதுங்க. பணியாளர் அரசு பணியாளர்கள் தங்குற இடம் இருக்கு பின்னாண்ட. தங்கிக்கலாம். அது மாதிரி இயற்கை மருத்துவ சங்கங்கள்லாம் அவர் காலத்துல நல்லா இயங்கிட்டு இருந்தது. சேலத்துல 40 வருஷமா இருக்கு. இயற்கை மருத்துவம் முன்னாடி உள்ள போனீங்கன்னாவே காந்தி இயற்கை மருத்துவ மையம் வரவேற்கிறது. இயற்கை மருத்துவத்தை எல்லாம் பெருசு பெருசா போட்டிருப்பாரு. ஆமா, அவங்களாலதான் இதெல்லாம் கொஞ்சம் உயிர் வாழுது. இந்த போட்டானோட நிறுத்திக்கலாம். அந்த போட்டான் வந்து இப்ப கடைசியில வந்து நிக்குதுங்க ஐயா. போட்டான்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு வந்து இந்த போட்டான்ல தான் இயங்குது. நம்ம உடம்புலேயே போட்டான் உற்பத்தி பண்ணிக்குது. நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேலக்சி தான். உடம்பு ஒரு கேலக்சி, அவ்வளவுதான். இது பேசுகின்ற கேலக்சி, மற்றதில் பேசாத கேலக்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.